உங்கள் மத்தியிலே ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக என் கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்ததாக இந்த பிளெஸ்ஸிங் ஏஜ் திருச்சபையினுடைய போதகர் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை நான் அவருக்கு செலுத்துகிறேன். கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் ஆயத்தமாக வந்திருக்கீங்க? பாதி பேர் தான் கைகளை உயர்த்துறேங்க. மேலே பால்கனியில் உட்கார்ந்துருக்கிறவர்கள் ஆயத்தமாக விசுவாசத்தோடு வந்திருக்கீங்களா? சரி சரி, ஓகே. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது அந்த எதிர்பார்ப்பு என்பது ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு கூட்டம் போயிட்டு அப்படி உட்கார்ந்துட்டு வரலான்னு வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் பக்கம் வர மாட்டார். ஆனால் யாருடைய இருதயம் ஏக்கம் கொண்டு இருக்கிறதோ, யாருடைய இருதயம் வாஞ்சை கொண்டு இருக்கிறதோ அவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமாம். அதனால் உங்களுடைய இருதயம் இன்றைக்கு ஒரு ஏக்கத்தோடு, ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன கொடுக்க போகிறீங்க, எனக்கு என்ன செய்ய போகிறீங்க, என் குடும்பத்துக்கு என்ன நடக்க போகுது, அப்படி உங்கள் இருதயத்தில் ஒரு தாகம், ஒரு வாஞ்சை இருக்கும்போது அந்த வாஞ்சையை வைத்து தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். சரி சரி, நல்லா கேளுங்க. யோவான் 8:32 எடுத்து வாசிங்க. யோவான் 8:32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சரி, இப்போ இந்த வசனம் இருக்குல்ல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நல்லா கேளுங்க. இன்றைக்கு எவ்வளோ பேர் பல ஆண்டுகளாக சபைக்கு வரோம். பல ஆண்டுகளாக வந்த பிறகு கூட உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை தீரலை, கடன் பிரச்சனை மாறலை, பொருளாதார ஆசீர்வாதம் வரலை, சில நோய்கள் போகலை, சில பிசாசின் வல்லமைகள் உங்கள் வீட்டை விட்டு போகலை, அல்லது சில காரியத்தில் ஜெயம் எடுக்க முடியலை, இன்னும் தோல்வியிலேயே இருக்கிறோம். ஆனால் நம்ம ஆண்டவர் பிள்ளைகள்னு சொல்லி கொள்ளுகிறோம், ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறோம், ஆவியில் நிறைகிற அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் வர வேண்டிய விடுதலை வரலை. என்ன பிரச்சனை? எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது. நல்லா கேளுங்க. இந்த வசனம் இப்போ வாசித்த வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சரி, இப்போ இந்த சத்தியம் இருக்குது இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. சத்தியம்னா என்ன? யோவான் 17:17 சொல்லுது, அவருடைய வசனமே சத்தியம். அப்போ இந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்க இங்க கேட்கிறது மாத்திரம் போதாது, இந்த வசனம் உங்க இருதயத்தில் போய் அமரணும். எங்க போய் உட்காரணும் வசனம்? நிறைய பேருக்கு வசனம் இங்கேயோடு முடிஞ்சிடும். நல்லா பிரசங்கம் பண்ணார்ல, நல்லா பாட்டு பாடினாங்கல்ல, இந்த வாரம் நல்லா இருந்ததுல செய்தி. ஆமாம், அது காதுக்கு இனிமையாக இருந்தது செய்தி, அவ்வளவுதானே தவிர அந்த வசனமானது போக வேண்டிய இடத்துக்குள்ள போகலை. இந்த வசனம் உங்க வாழ்க்கையில போக வேண்டிய இடத்துக்குள்ள போனாதான் விடுதலை. போக வேண்டிய இடத்துக்குள்ள இறங்க வேண்டிய இடத்துல இறங்கினாதான் எழுப்புதல். நல்லா கேளுங்க. இந்த வசனம் ஒருவனுடைய இருதயத்தில் இருக்குமானால் அந்த இருதயம் எப்படி இருக்குன்னா, அது கொழுந்து விட்டு எரிகிற இருதயமாக காணப்படும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் சேட்டனிஸ்ட் அப்படின்னா சாத்தானை ஆராதிக்கிற ஒரு லீடர், அவன் பயங்கரமான நிறைய ஆயிரக்கணக்கான ஜனங்களை சேர்த்து சாத்தானை வழிபட்டு அதுக்கு பிறகு அவனையே பிசாசு கொல்லணும்னு வந்தபோது அவன் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரராக இருக்கிறார். அவர் ரட்சிக்கப்பட்டு அதுக்கு பிறகு அநேக சாத்தானை வழிபடுகிற ஜனங்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி விட்டார். அதுக்கு பிறகு அவர் ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தை நான் என்னுடைய காலேஜ் படிக்கிற நாட்களில் நான் அதை வாசித்திருக்கிறேன். அவர் பேர் ரேமி செட். அவர் சொல்றாரு, அவங்களுடைய முக்கியமான நோக்கமே ஒரு கிறிஸ்தவனை பழி வாங்குவது. மற்ற ஜனங்களை தொட மாட்டாங்களாம், கிறிஸ்தவர்களை பழி வாங்குவது. அப்போ இவர்களுக்குள்ள பிசாசின் ஆவிகளோடு கூட ஒரு கிறிஸ்தவர்களை பார்க்கும் போது முதல்ல ஒரு கிறிஸ்தவனை டார்கெட் பண்ணுவாங்களாம். ஓஹோ, இவன் எங்க போறான், எங்க வரான், இவன் எங்க வேலை செய்யறான், எந்த ரோட்ல இவன் பிரயாணிக்கிறான். அப்போ சரியா அந்த ரோட்ல ஒரு மந்திர ஆவியை அனுப்பி அவனை ஆக்சிடென்ட்டுக்குள்ள தள்ளி அவனை கொண்டுடுவாங்க. அப்போ அவர் சொல்றாரு, ஆனால் சில கிறிஸ்தவர்களை எங்களால் தொடவே முடியாது. ஏன்னா
அவர்களுடைய இருதயம் அப்படியே நெருப்பா பற்றி எரிவதை அவர்கள் பார்ப்பார்களாம். நிறைய கிறிஸ்தவர்களை பார்ப்போம், ஆனா சிலருடைய இருதயத்திலிருந்து ஒரு அக்கினி இந்த இடத்திலிருந்து அப்படி வெளியே வந்துகிட்டே இருக்குமா. எப்படி ப்ரெஷர் குக்கர்ல அது சூடு ஏற ஏற அந்த ப்ரெஷர் குக்கர் இந்த விசில் எப்படி என்ன கொஞ்ச நேரத்தில் அப்படியே மேலே எழும்பம் பாருங்க. அந்த மாதிரி உங்க இருதயத்திலிருந்து என்ன பண்ணுமோ அந்த தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, நல்லா ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையினுடைய இருதயத்தை பார்க்கும் போது அந்த இருதயத்திலிருந்து தேவனுடைய அபிஷேகமும் அக்கினியும் அப்படி வெளியே புகையா நெருப்பா அது வெளியே வந்துகிட்டே இருக்குமா. இது அந்த சாத்தானால முற்றிலுமா நிரப்பப்பட்டிருக்கிறவுடைய கண்களுக்கு அந்த இருதயத்தை பார்க்கும் போது அப்ப இவங்க புரிஞ்சுப்பாங்களா, ஓஹோ இந்த இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வசனத்தை இவன் வச்சிருக்கிறான், இந்த இருதயத்துக்குள்ள ஒரு எழுப்புதல் இருக்குது, இந்த இருதயத்துக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது, இந்த இருதயத்துல தேவ பிரசன்னம் இருக்குது. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. சின்ன பாட்டு சின்ன சின்ன புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? இங்க பாருங்க, இங்க பாருங்க. அப்போ கர்த்தருடைய வசனம் ஒருவனுடைய இருதயத்துக்குள்ள எழும்பும் போது அந்த இருதயத்தை அது என்ன செய்யுதுன்னா ஒரு அக்கினி நிறைந்த இருதயமாய் மாற்றுகிறது. அதனால்தான் எரேமியா சொல்றாரு, எலும்புகளுக்குள் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல கர்த்தருடைய வார்த்தை என் இருதயத்தில் பற்றி எரிந்தது. ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் இருக்குது பாருங்க, அதை நீங்க உங்க இருதயத்துல கொண்டு போய் இருதயத்துல வைத்து தியானிக்கும் போது உங்க இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா மாறுனா அது அக்கினி நிறைந்த இருதயமாக, தேவ பிரசன்னம் நிறைந்த இருதயமாக, தேவ அபிஷேகம் நிறைந்த இருதயமாக, தேவ வல்லமை நிறைந்த இருதயமாக, தேவனை ஆராதிக்கிற இருதயமாக அந்த இருதயம் மாறிடும். இன்னைக்கு நிறைய பேர் இங்க ஆராதனை செய்ய வந்திருக்கீங்க, ஆனா சில பேருடைய இருதயம் ஆண்டவர்கிட்ட கனெக்டே ஆயிருக்காது. கையெல்லாம் தட்டி இருக்கும், வாயெல்லாம் பாடி இருக்கும், ஆனா உங்க இருதயம் ஆண்டவர்கிட்ட கனெக்டே ஆயிருக்காது. நான் கேரண்டியா 50% இந்த இடத்துல உங்க இருதயம் கர்த்தரோடு கூட இன்றைக்கு கனெக்ட் ஆயிருக்காது. ஏன்? உங்க இருதயத்துல இருக்க வேண்டிய வசனம் இருதயத்துல போகல. கை தட்டுது, வாய் திறக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க வாயினால் என்ன பாடுறாங்க, அவனா அவர்கள் இருதயம் தூரமா இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்றார். சிஸ்டர் பிரதர், கர்த்தருடைய வசனம் உன் இருதயத்துல பற்றி எரிகிற அனுபவத்துக்குள்ள நீங்க முதல்ல கடந்து போகணும். ஆண்டவர் ஏன் இந்த வசனத்தை உன்னுடைய இருதயத்துல அனுப்புகிறாரு? இந்த வசனம் எப்படிப்பட்டதா இருக்குது? எரேமியா சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாயும் கன்மலையை நொறுக்குகிற செம்மட்டியை போலவும் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையில ஒரு அபிஷேகம் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையில ஒரு அக்கினி இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையில தேவனுடைய பிரசன்னம் இருக்குது. இந்த அக்கினியை நீ சாப்பிட 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 அந்த வசனங்கள் எல்லாம் எங்க போய் உட்காரும்? உன் இருதயத்துல போய் உட்கார்ந்து உன் இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்யக்கூடிய இருதயமாய் அதை மாற்றும். புரியுதுங்களா நான் சொல்றது? எந்த இருதயம் கொழுந்து விட்டு எரிதோ அந்த மனுஷனுக்குள்ள எழுப்புதல் வந்துடுச்சு. அவன் தான் தேவ ராஜ்யத்துக்கு புரோஜனமா இருப்பான். அவனை தான் கர்த்தர் பிளஸ் பண்ணுவார். அவன் வீட்டில தான் கர்த்தர் இருப்பார். அவன் தலையை தான் கர்த்தர் உயர்த்துவார். அவனுக்கு விரோதமா ஏதாவது மந்திரம் செஞ்சா அந்த மந்திரம் கிட்டையே வராது. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பால்கனியில இருக்கிறவங்க நல்ல கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. அப்போ இந்த வசனம் இருக்குது பாருங்க, இது உங்க இருதயத்துல பற்றி எரியக்கூடிய அனுபவத்துக்குள்ள தேவ பிள்ளைகள் கடந்து போகணும். வேதத்துல ஒரு 2 பேருடைய இருதயம் அனல் பற்றி எரிந்ததை குறித்து அவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். எடுத்து வாசிங்க, லூக்கா 24ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை. லூக்கா 24ஆம் அதிகாரம் 31லிருந்து 33. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி
வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல 2 பேருடைய இருதயம், பயத்தால் நிறைந்திருந்த இருதயம், அநேக கேள்விகளால் நிறைந்திருந்த இருதயம். ஐயோ, வாழ்க்கை எப்படி இருக்க போது? இயேசுவையே சிலுவையில் அறைஞ்சு அவரையே கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டானுங்களே, அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. இனி நம்ம இயேசுவை பின்தொடர்ந்து போய் நம்ம வெட்கப்பட்டு திரும்பி ஓட வேண்டியதாயிடுச்சு. நம்ம வாழ்க்கையில எதிர்காலமே போச்சு. அநேக கேள்விக்குறிகளோடு எம்மாவு என்கிற ஒரு ஊருக்கு ஒரு 2 பேர் கடந்து போறாங்க. இவர்களும் இயேசுவை பின்பற்றின சீஷர்களில் 2 பேர். இப்ப இயேசு அவர்களோடு கூட வழிபோக்கரை போல நடந்து அந்த பாதையெல்லாம் நடக்கும் போதே அவங்களுக்கு என்னத்தை சொல்லி கொடுக்கிறாரு? வேத வசனங்களை சொல்லி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டிய அந்த தீர்க்க தரிசனத்தின் வசனங்களை சொல்லிக் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டின் ஏசாயா வசனங்களை சொல்லிக் கொடுக்கிறார். இவங்க அந்த வசனத்தை கேட்டுக்கிட்டே நடக்கிறாங்க. நடந்து போய் இயேசுவையும் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல அப்பம் பிடுறாங்க. அப்பம் பிடும்போது தான் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு, ஓஹோ, இவர் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொன்ன பிறகு இயேசு படான்னு மறைஞ்சிட்டார். அந்த இரவே அவர்கள் எழுந்து திரும்ப எம்மா ஊர்ல இருந்து எருசலேமுக்கு ஓடி வந்து சீஷர்களிடத்துல சொல்லுவதற்கு முன்பதாக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுகிறார்கள், அவர் நம்மோடு வேத வாக்கியங்களை விளக்கி காட்டும் போது நமது இருதயம் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? சிஸ்டர், பிரதர், இன்றைக்கு உங்க இருதயம் எப்படி இருக்குது? இருதயம் எப்படி இருக்குது? இருதயத்தில் அபிஷேகம் இருக்குதா? அந்த அபிஷேகத்தை கொண்டு வருவது எதுனா கர்த்தருடைய வார்த்தை. இந்த வசனம் இருக்குது பாருங்க, இதுதான் உங்க இருதயத்தில் அக்கினிய அபிஷேகத்தை கொண்டு வரும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருதயத்தில் தேவ பிரசனம் இருக்குதா? தேவ வல்லமை இருக்குதா? அல்லது பிசாசு வந்து அந்த இடத்துல சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான்? பிசாசு இருக்கிறான் அப்படின்னா சில அடையாளங்களை சொல்றேன். உன்னால ஜெபிக்க முடியாது, உன்னால பைபிள் எடுத்து வாசிக்க முடியாது, உன்னால தேவ பிரசனம் முடியாது, உன்னால சந்தோஷத்தை ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது, உன்னால பரலோகத்தின் தரிசனங்களை சொப்பனங்களை பார்க்க முடியாது, சபைக்கு வர உனக்கு ஆர்வம் இருக்காது, தேவனை துதிக்க உன்னால முடியாது, அந்நிய பாஷை பேச உன்னால முடியாது, உனக்கு ஊழியத்தில் வாஞ்ச இருக்காது, கர்த்தருக்காக காணிக்க கொடுக்க உன்னால முடியாது, அதிகாலையில எழுந்து உன்னால முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியாது, உபவாசிக்க முடியாது, தேவனுக்கான காரியங்கள் ஒன்றையும் உன்னால செய்ய முடியாது. அப்படின்னா உன் இருதயத்தில் எரிய வேண்டிய அக்கினி இல்ல, உன் இருதயத்தை சாத்தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறான் அடையாளம். உங்க இருதயத்தை சற்று இன்னைக்கு ஆராய்ஞ்சு பார். உன் இருதயம் எப்படி இருக்குது? ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்களா? முழங்கால் படியிட்டா உங்களையும் அறியாம 1 மணி நேரங்கள் வேர்த்து கொட்டி கண்ணீரை சிந்தி தேவனை தொழுது கொள்ள முடிகிறதா? தேவனை ஆராதிக்கும் போது தரிசனங்களை பார்க்க முடிகிறதா? தேவ சொப்பனங்கள் உனக்கு வருகிறதா? நீ ஜெபிக்கும் போது ஆவியானவருடைய குரல் உன் பெயரை சொல்லி அழைத்து உன் எதிர்கால திட்டங்களை உனக்கு கொடுக்கிறாரா? வேதத்தை நீ வாசிக்கும் போது உனக்கு வாக்குத்தத்தங்கள் வருகிறதா? அந்த வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்க்கையில நிறைவேறுகிறதா? உன் வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை குறித்து கர்த்தர் உன்னோடு இடைப்படுகிறார். அப்படி இது எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த இருதயத்தில் பிரச்சனை இருக்குது, அந்த இருதயத்தில் ஆண்டவருடைய மகிமை இல்ல, அபிஷேகம் இல்ல, வேறு யாரோ ஒருத்தர் வந்து அந்த இருதயத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? புரிஞ்சா சரி. பிசாசு ஒருவனை விட்டு வெளியே போகும்போது அது என்ன பண்ணுது? திரும்ப வந்து அவன் வாழ்க்கையை பார்க்குது. எப்படி இருக்கிறான்? என்னதான் துரத்தி விட்டுட்டாங்களே, இப்ப எப்படி இருக்கிறான்? நான் போன பிறகு அது இவன் நல்லா இருக்கிறானா? அந்த இருதயத்தை பார்க்குது. அந்த இருதயம் கூட்டி பெருக்கி அலங்கரிக்கப்பட்டிருக்குது. கூட்டி கூட்டி இருப்பது என்பது உன் பாவ வாழ்க்கை உன்னை விட்டு போனதற்கு அடையாளம். நீ ரட்சிக்கப்பட்டதற்கு அது அடையாளம். ரைட், இட்ஸ் a குட் சைன். உன் இருதயம் கூட்டப்பட்டு பெருக்கப்பட்டது, கிளீனா இருக்குது. உன் வாழ்க்கையில பாவம் இல்லை, அக்கிரமங்கள் இல்லை, அசுத்தங்கள் இல்லை, எல்லாம் ஓகே. இப்ப இரண்டாவது பார்க்கிறது, உன் இருதயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அலங்கரிப்பு என்பது ஞானஸ்தானத்தை காட்டுகிறது. ஓஹோ, இவன் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டான், இவன் முழுகி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டான், இவன் இருதயம் அலங்கரிக்கப்பட்டு, that is also a good sign. நல்லது. ஆனா மூன்றாவது ஒரு காரியம், இதுதான் டேஞ்சர். என்னன்னா அந்த இருதயம் எப்படி இருந்ததா? அது வெறுமையா இருந்தது. இருக்க வேண்டிய வசனம் இல்லை,
வசனத்தால வருகிற அபிஷேகம் இல்லை, வசனத்தால வருகிற அக்கினி இல்லை, ஜபத்தினால் வருகிற அபிஷேகம் இல்லை. எல்லாம் இருக்குது, ரட்சிக்கப்பட்டு இருக்குது, பாவம் எல்லாம் போயிடுச்சு, சிகரெட் பழக்கம், குடி பழக்கம், சினிமா பழக்கம், இன்னும் அசுத்தங்கள் எல்லாமும் இருதயத்தை விட்டு போயிடுச்சு. நீ ஞானஸ்தானம் எல்லாம் எடுத்துட்ட, ஆலயத்துக்குள் வந்துட்ட, உன்னுடைய இந்து பெயர் கூட கிறிஸ்தவ பெயராய் மாற்றப்பட்டு விட்டது. ஆனா இப்போ உன் இருதயத்தை சாத்தான் பார்க்கும் போது அந்த இருதயத்தில் எரிகிற அக்கினி இல்லை, அந்த இருதயம் வெறுமையாக இருக்க கண்டு அந்த பிசாசு போய் தன்னிலும் கொடிய 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து இப்போ உனக்குள்ள உட்புகுருமா. அப்போ உன் முன்னிலைமையை காட்டிலும் உன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்குமா? நான் இன்னைக்கு கேட்கிறேன், இருதயம் எப்படி இருக்குது? உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியுதா? உங்க இருதயம் தேவ வைராக்கியத்தால் நிறைந்திருக்கிற இருதயமா இருக்குதா? இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சா உங்களுக்குள்ள எப்பொழுதும் தேவனோடு இருக்கணும்ன்ற வாஞ்சை இருக்கும், எப்பொழுதும் ஜபிக்கணும் என்கிற வாஞ்சை இருக்கும், எப்பொழுதும் வேதத்தை எடுத்து வாசிக்கணும் என்கிற வாஞ்சை இருக்கும். இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சா எப்பொழுதும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியில நீங்க நிரம்பி அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருப்பீங்க. வீட்டில் இருக்கும் போது, நடக்கும் போது, வேலை ஸ்தலத்தில் இருக்கும் போது, கார்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, உங்களையும் மீறி உங்களுக்குள்ள இருந்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெரு மூச்சுகளால் உங்களுக்குள்ள இருந்து ஜப விண்ணப்பங்களை ஏறெடுத்து கொண்டே இருப்பார். இதெல்லாம் இல்ல அப்படின்னா இன்றைக்கு உன் இருதயத்தை நீ சரி செய்யணும். இது எதுவுமே இல்ல இல்லையா பிரதர்? நீங்க சொல்ற எந்த அடையாளமும் எனக்குள்ள இல்ல பிரதர். நான் மக்கு சாம்பிராணி போல ஆலயத்துக்கு வரேன், மக்கு சாம்பிராணி போல தான் வெளியே போறேன், எனக்குள்ள அக்கினி இல்ல, எனக்குள்ள தேவ பிரசன்னம் இல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரை என்னால சந்தோஷமா மற்றவங்களுக்கு சொல்ல முடியல அப்படின்னா உன் இருதயத்துல பிரச்சனை இருக்குது. உன் இருதயத்தை மாத்திக்கும். உன் இருதயத்தை மாற்றுவது எது? இந்த வார்த்தை. உங்க கைகளில் பைபிளை உயர்த்தி சொல்லுங்க. பைபிள் கைகளை உயர்த்துங்க. பைபிள் கொண்டு வந்தீங்களா? இந்த வார்த்தை தான் உங்க இருதயத்தை கொழுந்து விட்டு எழுப்புதலின் இருதயமாக மாற்ற போகிறது. அம்மா கை பைபிள் இருக்கா உங்ககிட்ட? வளையல் இருக்கு, செல்போன் இருக்குது, எல்லாம் இருக்குது, பைபிள் இல்லை. பைபிள் கொண்டு வரணும். ஆலயத்துக்கு வரும்போது இந்த வசனம் தான் உங்களை வழி நடத்தும். இந்த வசனம் தான் உங்க வாழ்க்கையை உயர்த்தும். இந்த வசனம் தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். கர்த்தர் வசனத்தை அனுப்பாத வேற ஒன்றையும் உங்க வாழ்க்கையில செய்ய மாட்டார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. அவர் நம்மோடு பேசுகையில் நமது இருதயம் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு இடத்துக்கு ஊழியம் செய்ய சென்றிருந்தேன். அப்போ அந்த ஊழியக்காரர் நல்ல அருமையான ஒரு சாட்சி ஒன்றை சொன்னார். ஒரு இந்து குடும்பத்திலிருந்து அவர் பிறந்தார். பிறந்த உடனே அந்த குழந்தைய பார்த்தாங்க. அந்த குழந்தைக்கு மூல வளர்ச்சி இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டார் அவங்க அப்பா. ஐயோ, இந்த குழந்தைக்கு மூல வளர்ச்சி இல்லைன்றதை பார்த்த உடனே அவங்க அம்மா விட்டுட்டு ஓடி போயிட்டார். அந்த அம்மா மாத்திரம் இந்த குழந்தைய மூல வளர்ச்சி இல்லாத அந்த பிள்ளைய வளர்த்தாங்க. அந்த பிள்ளைய அப்படியே வளர்த்தாங்க. 10 வருஷம் அந்த பிள்ளைய வளர்த்தாங்க. மூல வளர்ச்சி இல்லை, அதனால படிக்க வைக்க முடியல. சரி, அந்த பிள்ளையினுடைய 10 வயசுல அந்த பிள்ளைக்கு பயங்கரமான பேதி. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. 21 நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கிறாங்க. 21 நாள் கழிச்சு அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டலில் செத்துட்டான், இறந்துட்டான். இப்போ அவங்க அம்மா தன் பிள்ளை இறந்துட்டான், அவன் தான் ஒரே ஆறுதல். அவன் பைத்தியக்கார பிள்ளையா இருந்தாலும் அம்மாவுக்கு அந்த பிள்ளை தான். ஆமா, அந்த பிள்ளை மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளையா இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு உயிரே உலகமே அந்த பிள்ளை தான். இப்போ அந்த பிள்ளை செத்த உடனே அந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்து ஓன்னு கத்தி அழுதுட்டு இருந்தாங்களாம். ஐயோ, என் பிள்ளை செத்துட்டான், என் பிள்ளை செத்துட்டான். அந்த அம்மா ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சிறு பெண், ஒரு வாலிப பெண் அந்த அம்மா கிட்ட மட நடந்து போய் சொன்னாங்களா, ஆண்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம ஜெபிக்கலாம், ஏசப்பா உங்கள் பிள்ளைய உயிரோடு எழுப்புவார். இல்லைம்மா, என் பிள்ளை போயிட்டாமா, என் பிள்ளையை இனி யாரும் கொண்டு வர முடியும். இல்லை ஆண்டி, நம்ம ஜெபிக்கலாம், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஏசப்பா உங்கள் பிள்ளைய சுகமாக. சிஸ்டர் பிரதர், அதுக்குள்ளே அந்த பையனை மார்ச்சரிக்கு கொண்டு போயிட்டாங்க. மார்ச்சரியில் 3வது பாடியாக அந்த பையனுடைய பாடி அங்கே இருக்குது.
மார்ச்சரியில போஸ்ட்மார்ட்டம் பண்ண 3வது பாடியாக அந்த பிள்ளையினுடைய பாடி அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்குது. இங்க டாக்டர்ஸ்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வெளியே அவங்க அம்மா அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மகள் அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்றா. ஆண்டவரே, இந்த அம்மாவுக்கு இருந்த ஒரே பிள்ளை செத்து போயிட்டானே. வேதத்தில் அந்த நாயனூர் விதவையின் மகன், அவன் ஒரே பிள்ளை செத்துட்டான். நீங்க அந்த அம்மாவுடைய கண்ணீரை பார்த்து மனதுருகி அந்த மகனை உயிரோடு பாடையை தொட்டு எழுப்ப நீர் வல்லவரானால், இதோ செத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிற அந்த மகனை நீர் உயிரோடு எழுப்ப வல்லவர்னு சொல்லி அந்த மகள் அந்த அம்மாவுடைய கரத்தை பிடிச்சு கண்ணீரோடு ஜெபிக்க, இந்த 3வது ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற அந்த வாலிபன் உயிரோடு எழுந்து உட்கார்ந்துட்டான். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு. அவன் உயிரோடு உட்கார்ந்த உடனே டாக்டர்ஸ்கள் போட்டுட்டு தபன்னு வெளியே ஓடி போயிட்டாங்க பயத்துல. தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை செய். நல்ல பால்கனியில் இருக்கிறவர்கள் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். ஆமா, நீ உண்மையா கூப்பிட்டு பாரு, உனக்கு அற்புதம் நடக்கும். பைபிள் அவர் செஞ்ச எல்லா அற்புதங்களை திரும்ப உனக்கும் செய்ய அவர் வல்லவர். நீ உண்மையா அழுது புலம்பி தேவனை கூப்பிட்டு பார். ஒரு சிறு பெண்ணினுடைய குரலை கேட்டு ஆண்டவர் இறங்கிட்டார். இந்த பையன் உயிரோடு எழுந்து உட்கார்ந்துட்டான். அவங்க ஓடி போய் மற்ற டாக்டர்ஸ்கெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. செத்துட்டான்னு சொல்லி அனுப்புனீங்க. அவன் உயிரோடு எழுந்து உட்கார்ந்துட்டான். உயிரோடு எழுந்தவன் இப்ப பைத்தியக்கார பிள்ளையால சுகமாயிட்டான். கம்ப்ளீட்டா அந்த பைத்தியம்லாம் போய் அந்த மூளை வளர்ச்சி அந்த 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 மூளெல்லாம் சரியாயவன் நல்லா ஆயிட்டான். நல்லா பேச ஆரம்பிக்கிறான். டாக்டர்ஸ்களுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த பிள்ளை ஆரோக்கியமானா. அவங்க அம்மாவை கூப்பிட்டு அனுப்புறாங்க. அம்மா, உன் பிள்ளை உயிரோடு எழுந்துட்டான், சீக்கிரம் அம்மா, நல்லதா இருக்கிறான், உன் பிள்ளை சாகலை. அவங்க அம்மா வந்து கட்டி பிடிச்சி ஓன்னு அழுறாங்க. அவங்க அம்மாவை பார்த்து, ஏமா நீ அழற, எனக்கு ஒன்றும் ஆகலை. அவங்க அம்மா கேட்டாங்க, உனக்கு என்ன ஆச்சு? அவன் சொன்னான், என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் ஒரு இருட்டு அறையில் இருந்தேன். அவன் பாதாளத்தை சொல்றான், நான் ஒரு இருட்டு உலகத்தில் இருந்தேன், அதுதான் எனக்கு தெரியும். திடீரென்று வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் என்னை நோக்கி வந்தது. என் பக்கத்தில் அந்த வெளிச்சம் உதித்தது. அந்த வெளிச்சத்திலிருந்து ஒருவர் வெளியே வந்தார். அவர் பார்க்க இயேசு. அவர் கைகளில் காயங்கள் இருந்தது, நீளமான முடியோடு இருந்தார், தாடி வச்சிருந்தார். என்னை பார்த்து சிரிச்சாரு, என்னை தொட்டாரு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். எனக்குள்ள ஏதோ ஒன்று வந்தது. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ சில காரியங்கள் என்னை விட்டு போனது போல இருந்தது. நான் நல்லா ஆயிட்டேன். இப்போ என் உடம்பெல்லாம் நல்லா இருக்கிறது போல இருக்குதுன்னு சொல்லி அன்றைக்கே அந்த அம்மாவும் அந்த பையனும் கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த பையன் ஆண்டவருக்குன்னு தன்னை ஒப்பு கொடுத்து அன்றையிலிருந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். சரியா 17 வயசு ஆச்சு அவனுக்கு. இப்போ அவன் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கிற ஏலிம் திருசபைக்கு, சாம் ஜபதுரை ஐயாவுடைய திருசபைக்கு அவன் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு போயிருக்கிறான். அந்த இடத்துல இன்டர்வியூ எடுத்திருக்கிறான். இன்டர்வியூல பைபிள் காலேஜ் படிக்கிற ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, நீ 10வது முடிச்சிருக்கணும். அவன் ஸ்கூலுக்கே போகாத பையன். ஏபிசிடி ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. ஆனா அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது, எப்படியாவது அவங்க பைபிள் சொல்லி கொடுக்கறதையாவது கேட்டு பைபிளை நான் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பைபிள் காலேஜ் போயிருக்கிறான். அங்க ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டார் இன்டர்வியூ எடுத்தவர். தம்பி, நீ ஸ்கூல் பக்கமே போலன்னு சொல்ற, நாங்க சொல்லி தரது உனக்கு ஒண்ணுமே புரியாது, அதனால உனக்கு இந்த பைபிள்லாம் ஒன்னும் உனக்கு சொல்லித்தர முடியாது, நீ வேற எங்கேயாவது உன் சபையில உன் பாஸ்டர் கிட்டே நீ பைபிள் படிச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவன் வீட்டுக்கு வந்திருக்கிறான். வீட்டுக்கு வந்து முட்டி போட்டு ஆண்டவரை நோக்கி ஓன்னு கதறி இருக்கிற, ஆண்டவரே, நீங்க தானே என்ன உயிரோடு எழுப்புனீங்க, நீங்க தானே சொன்னீங்க நீ எனக்காக வாழ்வேன்னு என்கிட்ட பேசுனீங்கல்ல, நீ என் ஊழியக்காரன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்காக நான் சாட்சியா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நான் பைபிள் காலேஜ் படிச்சே ஆகணும், ஆனா எனக்கு படிப்பறிவு இல்லைன்னு என்னை துரத்தி விட்டுட்டாங்களா, நான் என்ன செய்யுது? ஆண்டவர்கிட்ட இரவு ஃபுல்லா அழுது இருக்கிறான். அவன் அழும்போது தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல இறங்கி விட்டது, தேவனுடைய மகிமை அவன் மேல இறங்கி விட்டது. ஒரு குரல் கேட்டதான் அவன் காதுல, பைபிளை எடுத்து வாசி அப்படின்னு குரல் கேட்டுதான். அவன் பைபிளை திறந்தா எல்லா வார்த்தைகளும் அவனுக்கு தெரியுது, எல்லா வசனங்களும் அவனுக்கு தெரியுது. ஹல்லேலூயா. தேவன் அவனுக்கு படிக்காமையே அந்த படிப்பு அறிவை தேவன் அவனுக்கு அபிஷேகத்தின் மூலமாக கொடுத்து விட்டார். நல்ல கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயான்னு சொல்லு. ஹல்லேலூயா. மறுநாள் அவங்க போயிருக்கிறான், அதே காலேஜுக்கு போயிருக்கிறான், அதே சாரை மீட் பண்ணியிருக்கிறான். அவர்கிட்ட சொன்னா, சார், இப்போ என்ன பைபிளை எந்த வசனம் வேணாலும் படிக்க சொல்லுங்க, நான் படிக்கிறேன். அப்படியா, சரி, இந்த வசனம் சொல்லு அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார். பைபிளே திறக்காத அந்த வசனத்தை அப்படியே சொல்லிட்டானா. ஹல்லேலூயா.
அவர் கேட்ட எல்லா வசனத்தையும், சரி பைபிள்ல எத்தனை வசனம் இருக்குதுன்னு கேட்டிருக்கிறார், அவ்வளோத்தையும் சொல்லிட்டான். இவ்வளவு வசனம் இருக்குதுன்னு அந்த எண்ணிக்கையை சொல்லிட்டான். அவருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அவர் சொல்லிட்டாரா, ஆண்டவர் உன் கூட உண்மையாகவே இருக்கிறார், ஆண்டவர் ஏதோ உன்னை பண்ணிட்டார், உன் மேல தேவனுடைய கிருபை இருக்குது, நீ சேர்ந்து படின்னு சொல்லி அவனை இணைத்து பைபிள் காலேஜ் படிக்க முடித்து இன்றைக்கு அவன் ஊழியக்காரனா இருக்கிறான். ஹல்லேலூயா. தேவ வசனம் உன்னை பெரிய ஆளாக்க, தேவ வசனம் உன் வாழ்க்கையை உயர்த்த. ஹல்லேலூயான கைகளை உயர்த்தி ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. சிஸ்டர் பிரதர் தாவீது சொல்றாரு சங்கீதம் 39:3, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. ஆமா, நான் தியானிக்கையில் என்ன மூண்டுதான்? எனக்குள்ள இருந்து நான் தியானிக்கும் போது எனக்குள்ள இருந்து அக்கினி மூண்டது. ஒரு இருதயத்தை அக்கினி மூல வைப்பது எதுனா கர்த்தருடைய வசனம். உங்க வாழ்க்கையில சோர்வு வரும்போது, உங்க வாழ்க்கையில ரட்சிப்பின் சந்தோஷத்தை உணர முடியாத நிலை வரும்போது, உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் எழுப்பி உங்களை சோர்வுக்குள்ள தள்ளும் பொழுது, நீங்கள் உற்சாகம் அடைய, திரும்ப அந்த பழைய அபிஷேகத்தில் எழும்ப, திரும்ப தேவனுக்குள் அனல் கொண்டு எழும்ப, இரவும் பகலும் பைபிளை திறந்து வாசித்து பாருங்க. இதை மட்டும் செஞ்சு பாருங்க, உங்களுடைய ஆவி அனல் கொண்டு திரும்ப உங்களுக்குள்ள அந்த விண்ணப்பத்தின் அபிஷேகம் எழும்பிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் சோர்ந்து போய், இந்த பாஸ்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கலாமா, இவர்கிட்ட போன் பண்ணி ஜெபிக்கலாமா, இந்த கூட்டத்துக்கு ஓடலாமா? சிஸ்டர் பிரதர், நீ இருக்கிற இடத்திலேயே ஒரு 5 மணி நேரங்கள் தொடர்ச்சியா வேதத்தை வாசித்து பாரு, உன் ஆவி சார்ஜ் ஆயிடும். உனக்குள்ள அந்த அக்கினி பற்றி எரிய ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. எசேக்கியா பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாரு, தன் வாலிப நாட்களில் சில சோர்வுகள், சில உலகத்தின் போராட்டங்கள், சில இச்சைகள் அவர் வாழ்க்கையில் அலையாய் மோதி கொண்டிருக்கும் போது அவர் என்ன செய்வாரா, தன் அறையை சாத்தி கொண்டு 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து பைபிளை மட்டும் படிப்பார். பைபிள் ஃபாஸ்டிங் அது பேர். நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருந்து ஜபத்திலேயே இருப்போம், அது ஒரு ஃபாஸ்டிங். ஆனால் நீ ஃபாஸ்டிங் போட்டு பைபிளையே வாசிச்சிருக்கிற அனுபவம் உண்டா? பைபிள் ஃபாஸ்டிங் இருந்து பாருங்க. 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வசனத்தையே வாசித்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருந்து பாருங்க. அந்த 3வது நாள் நீங்க அந்த பைபிள் ஃபாஸ்டிங்கை முடிக்கும் போது உங்க உடம்பெல்லாம் தேவ அபிஷேகம் பற்றி எரிய ஆரம்பிக்கும். தேவ வல்லமை உங்களுடைய ஆவியெல்லாம் பற்றி எரிய ஆரம்பிக்கும். நீ இழந்த அவ்வளவு தேவ கிருபை, பரிசுத்தம், தேவ வல்லமை, ஆராதனையின் கிருபை எல்லாம் உனக்குள் கொழுந்து விட்டு எரிவதை உன்னால் பார்க்க முடியும். நல்ல கைகளை தட்டிவர் அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்துல ஆர்வம் இருக்கணும். பைபிள் வாசிப்பதுல உனக்கு ஆர்வம் போதுனா உன்னோடு கூட பிசாசு வந்து நின்று யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான் அர்த்தம். எப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு பைபிள் வாசிக்கிற ஆர்வம் போதோ பிசாசு இறங்கிட்டான், உன்னை அடிக்க பிசாசு வந்துட்டான், உன்னை கவிழ்க்க வீட்டுக்குள்ள பிசாசு நுழைஞ்சிடுச்சு. எப்போ பைபிள் வாசிக்கவனுக்கு நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, பைபிள் வாசிச்சாலே தூக்கமா வருது, பைபிள் வாசிச்சாலே ஒன்றும் புரியல, எப்போ இந்த 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 காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்குதோ அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிசாசு உங்களுக்கு விரோதமா இறங்கிட்டான் உங்களை அடிக்க. சாத்தானுடைய சேனை எழும்பிடுச்சு உன்னை அடிக்க. பாதாளத்தின் வாசல் உனக்கு விரோதமா எழும்பிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சாத்தானை வீழ்த்துகிற ஒரே ஆயுதம் வசனம் தான். சாத்தானை வீழ்த்துகிற ஒரே ஆயுதம் வசனம் தான். எபேசியர் 6 நீங்க எடுத்து வாசிங்கன்னா அந்த இடத்துல சர்வாயுதங்களை குறித்து பவுல் எபேசு சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். உனக்கு ரட்சணியம் என்னும் தலைசீரா இருக்கணும், உனக்கு நீதி என்னும் மார்க்கவசம் இருக்கணும், உனக்கு சத்தியம் என்னும் கச்சை இருக்கணும், உனக்கு சுவிசேஷத்தின் பாத ரட்சை இருக்கணும், விசுவாசம் என்னும் கேடகம் உனக்கு இருக்கணும். இதெல்லாம் உன்னை பாதுகாக்கிற சர்வாயுதங்கள். இதெல்லாம் உன்னை பாதுகாக்கும். அவன் பிசாசு உன்னை அடிக்கும் போது அவனுடைய அக்கினி ஆஸ்திரங்கள் உன்னை பாதிக்காதபடி இதெல்லாம் உன்னை கவர் பண்றது. ஆனா சாத்தானை எப்ப நீ திரும்பி அடிப்ப? உன்னை எதிர்க்கிற சாத்தானை நீ எப்ப அடிப்ப? உன்னை எதிர்க்கிற மந்திர ஆவிகளை நீ எப்ப அடிப்ப? உன்னை எதிர்க்கிற உலகத்தின் ஆவிகளை நீ எப்படி அடிப்ப? எப்படி அடிப்பீங்கன்னா உங்க கைகளில் தேவன் வசனமாகிய பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. இந்த வசனமாகிய பட்டயத்தை வச்சுதான் நீங்க என்ன பண்ண முடியும்? சாத்தானை அடிக்க முடியும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்போ வசனம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, சாத்தான் உங்களை அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஆவிகிட்ட நீங்க மாட்டிப்பீங்க, ஏதாவது ஒரு பிசாசு உங்களை லாக் பண்ணி விட்டுடும், உங்க கைகளை கட்டி போட்டுடும். அன்னிலிருந்து உங்க கைகளுக்கு ஆசீர்வாதம் வராது.
உங்கள் ஆவியை கட்டி போட்டுட்டு அணிலிருந்து உங்களால் ஜெபிக்க முடியாது. உங்களுடைய ஊழிய அபிஷேகத்தை கட்டி போட்டுட்டு உங்களால் ஊழியத்தில் உற்சாகம் போயிடும். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை கட்டி போட்டுட்டு அன்றையிலிருந்து உங்க சிந்தையில அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான கனவுகள், அசுத்தமான உணர்ச்சிகள் உங்கள் சரீரத்தில் எழும்ப ஆரம்பிச்சு. இதெல்லாம் பிசாசின் தாக்குதல். எப்படி வந்தது? எப்ப நீ வசனத்தை வெட்டியோ அப்போ பிசாசு உனக்கு ஒரு லாக் போட்டு வச்சுட்டு. எந்த குடும்பம், நல்லா கேட்டுங்க, எந்த குடும்பம் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ அந்த குடும்பம் பிளெஸ்ஸிங்கா இருக்கும், அந்த குடும்பம் நல்லா இருக்கும். எந்த வீட்டில் கணவன் மனைவி இரவும் பகலும் பைபிள் கையமா இருக்கிறாங்களோ அவங்க பிள்ளைங்க சூப்பரா இருப்பாங்க, அவங்க பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஏன்? ஒரு தாய் தகப்பன் இரவும் பகலும் பைபிளை நேசித்ததுனால அந்த அந்த குடும்பத்துக்கு தேவன் கொடுக்க ஈவு அவங்க பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். புரியுதுங்களா நான் சொல்றது? கர்த்தருடைய வார்த்தையை நீ நிறைவேற்றி பாரு, தேவன் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வசனத்தை உன் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அதை ஒரு தாயின் தகப்பனும் குடும்ப தலைவன் தலைவி அதை உங்க வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றி பாருங்க, தேவன் உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். யெகூவை குறித்து கர்த்தர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றபடி நீ செஞ்ச யெகூ, அதனால உன்னுடைய தலைமுறை 4 தலைமுறையை நான் ராஜாக்களாக வைக்கிறேன்னு சொல்லி 4 தலைமுறையை கர்த்தர் ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வசனத்தை தன் வாழ்க்கையில நிறைவேற்ற எழும்பும் போது அந்த சந்ததிக்கு அது பெரிய ஆசீர்வாதமாக தேவன் வைக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்கப்பா. இதனால்தான் 2 தீமோத்தேயு 1:6 பவுல் எழுதுறாரு. 2 தீமோத்தேயு 1:6 உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். உனக்குள்ள தேவ வரம் இருக்குது. அநேகருக்குள்ள எப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ, எப்போ ஆவியானவர் உங்க மேல இறங்கினாரோ அப்பவே உங்களுக்குள்ள ஏதோ சில தாளந்துகள், சில வரங்கள், சில தேவ கிருபை, சில தேவ ஈவு உங்களுக்குள்ள வந்துடுச்சு. ஆனா இன்றைக்கு அநேகர் அதை அனல் மூட்டி எழுப்பி விடுவது கிடையாது. எப்படி நீங்க அனல் மூட்டி அதை எழுப்ப முடியும்? கர்த்தருடைய வசனத்தின் மூலமா தான் நீங்க அனல் மூட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய 9 வரங்களையும் அனல் மூட்டி எழுப்புவது எதுனா வசனம். அதனால்தான் கர்த்தருடைய வசனம் அக்கினியா இருக்குது. நீங்க உங்க ஸ்டவ் மேல பாலை வைக்கிறீங்க, பாலை வச்சுட்டு கீழே ஸ்டவ்வையே ஆன் பண்ணாத இருக்கிறீங்கன்னா பால் கொதிக்குமா? சொல்லுங்க, கொதிக்குமா? இல்ல குக்கர்ல சாம்பார் வச்சுட்டீங்க, ஆனா கீழே ஸ்டவ்வை நீங்க ஆன் பண்ணல, சாம்பார் வேகமா? எந்த பொருளும் செய்ய முடியாது, எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அப்போ நீங்க சமைக்க கீழே ஒரு நெருப்பு எரியணும். அந்த நெருப்பு தான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை உனக்குள்ள எரிய 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 உங்களுக்குள்ள இருந்து தீர்க்க தரிசன வரம் கிரியை செய்யும், பிசாசுகளை துரத்துகிற வரம் கிரியை செய்யும். அதனால தான் இயேசு சொல்றாரு, வார்த்தையால் நான் அவனை துரத்துகிறேன். பிசாச வசனத்தால துரத்த முடியும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. அப்ப இந்த வசனங்களை வாசிக்க வாசிக்க தீர்க்க தரிசன வரங்கள், பிசாசுகளை துரத்துகிற வரங்கள், சுகமாக்கும் வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள், விசுவாச வரங்கள், சகல வரங்களையும் உனக்குள்ள அனல் மூட்டி எழுப்புவது எதுனா கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு. ஏசாயா 34:16 சொல்லுகிறது, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய புஸ்தகத்தை என்ன பண்ணணும்? நீ இரவும் பகலும் தேடி 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 வாசிட்டே இருக்கணும். ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை முடிச்சென்ற ஒரு கடமையில் இருக்கக்கூடாது. திரும்ப 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 வசனத்தை வாசிட்டே இருக்கணும். புதிய ஏற்பாட்டை ஒரு கிறிஸ்தவ நீங்க சரியான கிறிஸ்தவர்களா இருந்தா புதிய ஏற்பாட்டை 3 முறையாவது வருஷத்துல நீங்க முடிக்கணும். அதுதான் சரியான கிறிஸ்தவ ஜீவியம். பழைய ஏற்பாட்டை 2 முறையாவது முடிக்கணும். அதுதான் சரியான கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பதற்கான அடையாளம். ஒரு வருஷத்துல 1 முறையாவது நீங்க பைபிளை வாசிக்கலன்னா இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்க பின்மாற்றத்தில் இருக்கீங்க. நீங்க சொல்லலாம், நான் கர்த்தருக்குள் நல்லா இருக்கிறேன் பிரதர், நான் ஆவியில நிரம்புறேன் பிரதர், அந்நிய பாஷெல்லாம் பேசுறேன் பிரதர். உன் அந்நிய பாஷெல்லாம் டம்மி. வசனம் இல்லாத அந்நிய பாஷை டம்மி. நீங்க பேசி பாருங்க, பிசாசு இருக்குன்னு அது உங்க அந்நிய பாஷையை பார்த்து சிரிக்கும். ஏன்? ஆண்டவரே உன் ஜபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா பைபிள் சொல்லுது, வேதத்தை கேளாதபடி செய்கிற ஒருவனுடைய ஜபம் தேவனுக்கு எப்படி இருக்குது? இந்த பால்கனியில தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்து நல்ல தூக்கம் அம்மாமார்களுக்கு நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, வெரி குட். வேதத்தை கேளாதபடி செய்கிறவனுடைய ஜபம் தேவனுக்கு எப்படி இருக்குது?
எப்படி அதெல்லாம் தெரிஞ்சா நான் ஏன் பாஸ்டர் விடுதலை கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன்? செய்கிறவனுடைய ஜெபம் தேவனுக்கு அருவருப்பு. வசனமே இல்லாத ஒருவனுடைய ஜெபம் ஆண்டவருடைய காதுக்கு எப்படி இருக்கதா? யார் இது எப்படி ஜெபிக்கிறது? வசனம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆமா, நீங்க அந்நிய பாஷையெல்லாம் ஜெபிக்கலாம், தேவனுக்கு அது அருவருப்பா தான் இருக்கு. வசனத்தோடு கூடிய ஜெபங்களுக்கு தான் தேவ சமூகத்தில் வல்லமை. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க வசனங்கள் தான் முக்கியம். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை உயிர்ப்பிக்க வசனங்கள் இருக்கணும். உன் பொருளாதாரத்தை உயிர்ப்பிக்க வசனங்களை பேசி ஜெபம் பண்ணிப்ப. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்கா தேசத்தில் ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் பிள்ளை பிறந்த பிறகு அது ஒரு வாலிப பருவத்தை அடையும் போது அவங்க அப்பா அந்த பெண் பிள்ளையை தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். பல முறை அந்த பெண் பிள்ளையை அவங்க அப்பா ரேப் பண்ணிட்டார். அந்த பெண் பிள்ளை அதை வெளியே சொல்ல முடியல. அவ்வளவு வீட்டில் அடி உத அந்த பெண் பிள்ளைய ஒரு அடிமையாகவே அவங்க அப்பா வைத்திருந்தார். அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ். அவளால் அதை வெளியே சொல்லவே முடியல. வாழ்க்கையில பயங்கர தோல்வி மனப்பான்மை, குற்ற உணர்வு. அந்த நேரத்தில் வீட்டில் நீ வாழ முடியாதுன்னு சொல்லி 17 வயசுல வீட்டில இருந்து ஓடி போய் ஒருவனை திருமணம் செய்து கொண்டான். 5 வருஷம் அவனுக்கு ஒரு அடிமையா மாறிட்டான். அவன் இவளை போட்டு அடிக்கிறதும், இவளை வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கிறதும், இவளை வீட்டு வேலைக்காரியை போல நடத்துவதும், அடி 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 அடிச்சு அவன் பயங்கரம், அவங்க தகப்பனை காட்டிலும் அவன் பயங்கரம் வேதனைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். இவ பார்த்தா, ஐயோ இனி என் இவங்கிட்ட வாழ முடியாது, இவன் என் அப்பனை காட்டிலும் பல மடங்கு இருக்கிறான். அவனை விட்டு ஓடி போயிட்டான். அவனை விட்டு ஓடி போய் வேற ஒருவனை திருமணம் செய்து கொண்டான். அங்கதான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான். ஆண்டவருக்கு தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்தான். ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, எங்க அப்பா என் வாழ்க்கையை அழிச்சிட்டார், நான் முதல்ல கட்டின கணவர் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டார், என் வாழ்க்கையில எல்லா நாட்களையும் நான் இழந்துட்டேன், என் படிப்பை இழந்துட்டேன், என் அந்தஸ்தை இழந்துட்டேன், என்னுடைய உரிமையை இழந்துட்டேன், என்னுடைய அழகை இழந்துட்டேன், என்னுடைய எல்லா மேன்மையை நான் இழந்துட்டேன், இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லி அப்படி ஒரு தற்கொலை எண்ணங்களில் அவன் இருதயம் அலைமோதி கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவரை தரிசித்தான். இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். அவன் செய்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? 1 வருஷம் தன் வீட்டை விட்டு வெளியே போகாத கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை எடுத்து 1 வருடம் வாக்கு தத்தங்களை பேசிக்கொண்டே. சிஸ்டர் பிரதர், பைபிள்ல 7000 வாக்கு தத்தங்கள் உண்டு. எவ்வளவு வாக்கு தத்தம்? 7000 வாக்கு தத்தங்கள் பைபிள்ல உண்டு. அந்த மகள் என்ன செஞ்சா, அந்த ஸ்திரீ ஒவ்வொரு நாளும் பைபிளை திறந்து ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை பேச, தன் வாழ்க்கையை குறிச்சதான வசனங்களை பேசிக்கிட்டே இருந்தா, தன் எதிர்காலத்தை கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை பேசிக்கிட்டே இருந்தா. என்ன ஆச்சு? அந்த 1 வருடங்கள் கழித்து தேவன் அந்த மகளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அவள் பேசின அவ்வளவு வாக்கு தத்தங்களும் அவளுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதை அவள் கண்டாள். சிஸ்டர் பிரதர், இன்றைக்கு அந்த ஸ்திரீ யாருன்னா ஜாய்ஸ் மேர் என்று சொல்லக்கூடிய பெரிய ஊழியக்காரி தான் அந்த பெண். இன்றைக்கு உலகத்தையே கலக்கி கொண்டிருக்கிற ஒரு மகள். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க சொல்றாங்க, வசனம் தான் என் வாழ்க்கையை உயிர்ப்பிச்சது, என் வாழ்க்கையில் இருக்கிற குற்ற உணர்வுல இருந்து வசனம் தான் என்னை வெளியே கொண்டு வந்தது, எங்க அப்பாவை மன்னிக்க செய்தது, என் இருதய முழுசா எங்க அப்பாவை நான் மன்னிச்ச காரணம் இந்த வசனம். வசனம் இன்றைக்கு இந்த வசனம் தான் அந்த மகளை உலகம் முழுவதிலும் பெரிய ஒரு ஊழியக்காரியா எழுப்பி, அந்த அம்மா இந்தியாவுக்கு எவ்வளோ ஃபண்டிங் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ ஏழை ஜனங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அகஸ்டின் ஜெபக்குமார் அப்படியே ஊழியங்கள் பாதி கட்டப்பட்டது இந்த அம்மா அனுப்பின ஃபண்டிங் தான், தெரியுமா? அவ்வளவு பணத்தை இந்தியாவுக்கு அந்த அம்மா கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வார்த்தை. ஒரு மனுஷிய கர்த்தருடைய வார்த்தை புழுதியிலிருந்து தூக்கி தேசத்துக்கே உலகத்துக்கே ஆசீர்வாதமா கொண்டு வர முடியும்னா, உன் கைகளில் இருக்கிற அந்த வசனம் உன்னை இந்த நாகர்கோயில் இந்த குமரி மாவட்டத்தில் உயர்த்தி, சொந்தக்காரர்கள் கண்களுக்கு முன்பதாக உயர்த்தி, கட்ட முடியாத உன் வீட்டை உன் சத்துருக்களின் கண்கள் பார்க்கும்படி நீ கட்டி முடிப்ப. உன் வாழ்க்கையில் இருக்கிற சகல போராட்டங்கள் தடைகளை உன் சத்துருக்களின் கண்கள் பார்க்க அதை நீ நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் உனக்கு கிருபை அருளுவாராக. நல்ல கைகளை பலமாய் தட்டி வர அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வசனத்தை நம்பி நிற்கிற மனுஷன் விழவே முடியாது, விழவே முடியாது. அவன் நீங்க வசனத்தை மட்டும் பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க விழவே முடியாது. பெருங்காற்று மோதலாம், பெரும் அலைகள் மோதலாம், அந்த வீடு அசையாது, அந்த வீடு உடையாது. ஏன்? அந்த வீடு அஸ்திபாரத்தின் மேல நிக்குது,
வசனமாகிய அஸ்திபாரத்தின் மேல நிக்குது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வசனமாகிய அஸ்திபாரத்தில் மேல கட்டிப்பாரு. வசனத்தை நம்பு. ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு வசனத்தை எடுத்து பேசிப்பார். வசனத்தை பேசிப்பார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தன் ஜீவனை கொடுப்பதற்கு முன்பதாக வசனத்தை பேசினார். ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இது தாவீது புலம்பி பாடின வசனம். ஐயோ, நான் புலம்பி சொல்லும் வார்த்தையை நீர் ஏன் கேளாமல் இருக்கிறீர். தாவீது சொன்ன அந்த சங்கீதத்தை அவர் நினைவு கூர்ந்து அந்த கல்வாரி சிலுவையில வசனத்தை பேசினார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். தன் சொந்த வார்த்தையை சொல்லி புலம்புல, வசனத்தை கொண்டே புலம்பினார். சிஸ்டர் பிரதர், நீ தேவ சமூகத்தில் புலம்புவா என்றால் வசனத்தை வைத்தே புலம்பு, வசனத்தை வைத்தே அழுது பார். ஹல்லேலூயா. உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாற்ற அந்த வசனத்துக்கு ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டு. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்கள். அல்லேலூயான்னு சொல்லுங்க பாரு. அதனாலதான் சங்கீதத்தை எழுதின தாவீது மொத்தம் 77 சங்கீதத்தை எழுதி இருக்கிறார். அதுல முதல் சங்கீதத்தை எழுதின தாவீது சொல்றார், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். அவன் கை வைக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவனுடைய வேலையை ஆசீர்வதிப்பார், அவன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அவன் தொழிலை ஆசீர்வதிப்பார். ஏன்? அவன் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற ஒரு மனிதனா இருக்கிறான். சிஸ்டர் பிரதர், இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் உனக்குள்ள கொழுந்து விட்டு எரிகிற அக்கினியை கொண்டு வரட்ட. நீங்க இதுவரைக்கும் சாதாரணமா அந்த வேத புத்தகத்தை வாசிக்கிறவர்களா இருந்திருந்தா இன்று இரவு முதற்கொண்டு ஒரு எழுப்புதல் உங்கள் வாழ்க்கையில வரட்டும். வசனத்தை வாசிப்பதில் ஒரு எழுப்புதல் உனக்குள்ள வரணும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாகாலாந்து என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் பரவியது இந்தியா. எப்படி எழுப்புதல் பரவியது? எல்லா ஆண்கள் வேலைக்கு போன பிறகு பெண்கள் என்ன செய்வார்களாம், வீட்டில் கூடி முதல்ல ஒரு 5 பெண்கள் அப்படி வீட்டில் கூடி சுற்றி உட்கார்ந்து பைபிளை திறந்து ஒவ்வொரு வசனத்தையா ஒருத்தர் மாறி 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 வாசித்து, இந்த வசனத்தின் அர்த்தம் இப்படி இருக்குமோ, இந்த வசனத்தின் அர்த்தம் இப்படி இருக்குமோன்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் அவர்களுக்கு புரிந்ததான காரியத்தை பேசி 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 வெளிப்பாடுகளை சொல்லி சொல்லி அந்த 5 கூட்டம் 10 கூட்டமா மாறுச்சு, 10 கூட்டம் 15 கூட்டமா மாறுச்சு, 20 மாறுச்சு, 50 மாறுச்சு, ஒரு கிராமமே வந்தது, பட்டணமே வந்தது, அடுத்தது மாநிலமே கூடி வந்தது. எழுப்புதல். இன்னைக்கு நாகாலாண்டில் 98% கிறிஸ்தவர்கள். எப்படி? ஒரு 5 பேர் பைபிள் எடுத்து ஒரு வீட்டில் உட்கார்ந்து செய்த மெடிடேஷன், தியானம் அந்த மாநிலத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தது. உங்க வீட்டில் இரவுல பைபிளை திறந்து உட்கார்ந்து குடும்பமா அந்த பைபிள் வசனத்தை வாசித்து பாருங்க. உங்க குடும்பம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குதுன்னு பாருங்க. குடும்ப ஜபத்தில் ஒரு 2 அதிகாரம் 3 அதிகாரம் எல்லாரும் மாறி 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 பிள்ளைகளெல்லாம் வாசிக்க வைங்க. நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட புதுசில் எனக்கு ரொம்ப தமிழ் வராது. அப்போ நாங்கள் எல்லாம் சின்ன பசங்க தான், நாங்கள் எல்லாம் 10வது அந்த மாதிரி தான் நான் படிச்சுட்ருக்கேன். அப்போது எங்கள் அப்பா அம்மா அக்கா தம்பி எல்லாரும் 5 பேர் உட்கார்ந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நாங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவது வழக்கம். சாப்பிடுவதற்கு முன்பதாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கம்பல்சரி ப்ரேயர் இருக்க வீட்டு. அப்போ எல்லாம் கூடி உட்கார்ந்து எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த அதிகாரத்தை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாம் என் தம்பி எங்கள் அக்காலாம் படன்னு வாசிப்பாங்க. நான் தாயை நாயின்னு வாசிப்பேன். இப்படி தப்பாக வாசித்து எங்கள் அப்பா பக்கத்திலே இருப்பார். ஒரு முறை தப்பாக வாசிக்கும் போது என் தொடையில் டபேலா வாசிப்பார். படான்னு ஒரு அடிவிடும். வாசி, சரியா வாசி, என்ன வாசி. இப்படி சில ஆண்டுகள் எங்கள் வீட்டில் அப்படி அந்த வசனத்தெல்லாம் வாசித்து 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 இன்றைக்கு எங்கள் வீட்டில் தமிழ்நாடு முழுவதிலும் வசனத்தை பிரசங்கிக்க கூட ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் வைத்திருக்க. விளங்குதா? வசனம் பிளெஸிங்கை கொண்டு வரும் குடும்பத்துக்கு. வசனம் பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு வரும். உங்கள் பிள்ளைங்க பைபிள் வாசிக்கலன்னு சும்மா விடாதீங்க. அவனை உட்கார வச்சு பைபிள் வாசிக்க டிமாண்ட் பண்ணு. அவனை கட்டாயப்படுத்த வேண்டிய நேரத்தில் கட்டாயப்படுத்து. உன் கணவரை பைபிள் விஷயத்தில் கட்டாயப்படுத்து. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் கணவருக்கு பைபிள் விஷயத்தில் இடம் கொடுக்காதீங்க, விடாதீங்க, ஃப்ரீயாக விடாதீங்க. பைபிள் வாசிச்சு தான் ஆகணும். உட்காருங்க, எல்லாரும் இன்னைக்கு பைபிள் வாசிக்க போகிறோம். பிள்ளைகளை கம்பல் பண்ணி பைபிள் வாசிக்க வைக்கணும்.
நீங்களும் உங்களை கட்டாயப்படுத்தி வேத வசனத்தை நீங்க வாசிக்க ஆரம்பிக்கணும். அப்படிங்க இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். நல்ல கைகளை அசைச்சுவர் அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. யோவான் 3:34 யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுக்கிறார். எந்த மனுஷனுக்கு அபிஷேகம் இருக்கும், எந்த மனுஷன் தேவ வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கிறானோ அவனுக்கு தான் செம்ம அபிஷேகம் இருக்கு. அங்கதான் அபிஷேகம் கிரியை செய்யும். விளங்குதாமா நான் சொல்றது உங்களுக்கு? வசனம் யாருக்குள்ள நிறைய இருக்குதோ அவங்களுக்குள்ள ஆவியின் அனலும் பெருசா இருக்கும், ஆவியின் அபிஷேகமும் பெருசா இருக்கும், அவங்களுக்குள்ள வரங்கள் ரொம்ப ஷார்ப்பா கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவ குறித்து தான் இந்த வசனம் சொல்லுது. அவர் வசனத்தையே பேசுறதுனால தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார். இயேசு 12 வயசுல பார்க்கிறோம், பெரிய பெரிய சபையின் ஆசாரியர்கள் மத்தியில உட்கார்ந்து, ஞானிகள் மத்தியில உட்கார்ந்து வசனத்தை பேசுகிறார். அப்ப இயேசு தன் சிறு வயதுல இருந்து எதை பேசுறாரு? வசனத்தையே பேசிட்டு. சிஸ்டர் பிரதர், உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஏய், நீ என்னதான் படி, டாக்டர் படி, இன்ஜினியரிங் படி, எல்லாத்தையும் என்ன வேணாலும் படி, ஆனா நீ படிக்கிற படிப்பு உன்னை உயர்த்தாது, நீ வாசிக்கிறத வசனம் தான் உன்னை உயர்த்தணும். உங்க பிள்ளைகளுக்கு தலையில இருதயத்தை ஏறுற மாதிரி இதை சொல்லி கொடுத்துரு. அவன் சின்ன வயசுல இருந்து இதை சொல்லி 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 நீங்க வளர்க்கணும். உன் படிப்பு உன்னை உயர்த்தாது, உன் தாழ்ந்து உன்னை உயர்த்தாது, உன் திறமை உன்னை உயர்த்தாது, இதோ இந்த வசனம் தான் உன்னை உயர்த்த போது, கர்த்தருடைய பிரசனம் தான் உன்னை உயர்த்த போது. அப்படி நீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட சிறு வயதுல இருந்து சொல்லி 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 வளர்த்து பாருங்க, அவங்க தேசத்துல சிறந்த ஆட்களாக எழும்பி நிற்பாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜெர்மனி தேசத்துல ஒரு அம்மா இந்த மாதிரி ஊழியம் செய்து கொண்டே இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு கழுத்துல கேன்சரோடு ஒரு ஸ்திரீ ஒருத்தி வந்திருக்கிறார். இந்த ஊழியக்காரர் அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கிறா, அம்மா என் கழுத்துல கேன்சர், என் கழுத்தை தொட்டு ஜெபம் பண்ணுங்க. இந்தம்மா அப்படியே உற்று பார்த்து, அம்மா அந்த அம்மா பிள்ளைய கொஞ்சம் வெளியே தூக்கிட்டு போயிடுங்க, இந்த பிள்ளைய கொஞ்சம் வெளியே தூக்கிட்டு போயிடுங்க, பிள்ளை அழுகிய நிப்பாட்டின பிறகு உள்ள கூட்டிட்டு வாங்க. ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறேன். அந்த ஊழியக்காரர் அம்மா அப்படி உற்று பார்த்து என்ன பண்ணாங்களாம் தெரியுங்களா? பைபிளை எடுத்து அப்படி தலையை அப்படி குனிய வச்சு கழுத்துல ஒரு அடி, இயேசுவின் நாமத்தினால இந்த கேன்சர் கட்டியை நான் வெட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிச்சுக்க. போமா, நீ குணமாயிட்ட, வசனத்தால உன் கேன்சர் கட்டியை நான் வெட்டி போட்டேன் போ அப்படின்னு சொல்லி இருக்கிறான். அந்த அம்மா வீட்டுக்கு போய் அன்று இரவே அந்த கேன்சர் கட்டி அந்த கழுத்துல இருந்து மறைஞ்சு போயிடுச்சு. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. வசனம் தான் உன் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற வல்லமை. வசனம் தான் உயிர்ப்பிக்க. இந்த வசனத்தை ஆர்வத்தோடு கேட்டு பாருங்க, உன் இருதயத்தை கர்த்தர் ஓபன் பண்ணுவார். வேதத்துல பவுல் பிரசங்கிக்கும் போது லிதியாள் என்கிற ஒருத்தி வசனத்தையே கேட்டுக்கிட்டு இருந்தா. அவ இருதயத்தை கர்த்தர் திறந்தாருன்னு பைபிள் சொல்லு. அப்ப இந்த வசனத்தை நீங்க ஆர்வத்தோடு கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இன்றைக்கு உன் இருதயத்தை திறந்து உன் இருதயத்துக்குள்ள ஆண்டவர் இறங்கி வந்து உட்காருவார். உன் இருதயத்துக்குள்ள இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தை அனுப்புவார், ஒரு எழுப்புதலை அனுப்புவார், ஒரு சுகத்தை அனுப்புவார், ஒரு உற்சாகத்தை அனுப்புவார். வசனத்தை எந்த அளவுக்கு நீங்க ஆர்வத்தோடு கேட்கிறீங்க? இத்தாலியில சிசிலி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் உண்டு. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிபன் என்ன பண்ணியிருக்கிறான்? வேதாகமத்தினுடைய சிறு சிறு புத்தகங்கள், யோவான், சங்கீதம், நீதிமொழிகள், மத்தேயு, லூக், இப்படி சின்ன சின்ன குட்டி குட்டி புத்தகங்களை ஒரு தெரு ஓரத்தில் நின்று விற்பனை செய்து கொண்டே இருந்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்த ஒரு 5 ரவுடிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவனை பிடிச்சு அவன் பாக்கெட்டில் இருந்த காசெல்லாம் எடுத்து, என்னடா இங்கே நின்று வித்துட்டு இருக்கிற, கொடு. அவன் பாக்கெட்டில் இருக்கிற காசெல்லாம் எடுத்து, என்னது புத்தகம்? ஓஹோ, பைபிள் விற்கிறியா நீ? கிறிஸ்தவங்களா மாத்திரியா? எல்லாத்தையும் பிடிச்சி கிழிங்கடான்னு சொல்லி அவன் பேக்கில் இருக்கிற எல்லாத்தையும் புத்தகத்தில் கிழிக்க போகும்போது அவன் சொல்லியிருக்கிறான், நீங்கள் கிழிச்சு போடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் கிழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒவ்வொரு புத்தகத்திலிருந்து நான் ஒவ்வொரு வசனத்தை உங்களுக்கு வாசிச்சிடுறேன், அதுக்கு பிறகு அதை நீங்கள் கிழிங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படியா? சரி, அவங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லை, சரி வாசி என்று சொல்லிட்டு எல்லாம் அப்படி உட்கார்ந்து அவன் வாசிக்கிறத கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறான். அவன் சங்கீதத்தை எடுத்திருக்கிறான்.
கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவருடைய புல்லுள்ள இடங்களின் மேய் தம்மந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு போய் விடுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய சில நல்ல அதிகாரத்தை எடுத்து வாசிக்க 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 அவனுக்கு அப்படியே புல்லரிச்சிருக்குது. அவன் சொல்லியிருக்கிறான், இந்த புத்தகம் நல்லா இருக்குதே, அந்த புத்தகத்தை கிழிக்க வேணாம், அதை கொடுத்துருன்னு சங்கீத புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டான். அடுத்தது அவன் மத்தேயு 5வது அதிகாரத்தை எடுத்துக்கிறான். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீதி நிமித்தம் உபத்திரவப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்ல 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 இவனுக்கு அந்த புத்தகத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடுச்சு. அதுவும் நல்லா இருக்குது, அதையும் வாங்கி கொடு, அதையும் வாங்கி வச்சுக்கிட்டான். யோவான் எடுத்துக்கிறான். யோவான் 14வது அதிகாரத்தை எடுத்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு வாசிச்சிருக்கிறான். பரவாயில்லையே, இந்த புத்தகம் நல்லா இருக்குது, அதையும் வாங்கி வச்சுக்கிட்டான். இப்படி ஒவ்வொரு புத்தகத்தை வாசிக்க 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 எல்லாத்தையும் வச்சு வாங்கி வச்சுக்கிட்டு, இந்த புத்தகத்தெல்லாம் கிழிக்க வேணாம், இதெல்லாம் நல்ல வசனங்க தான், வீட்டுக்கு போய் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான். சரியா 6 மாசம் கழிச்சு அந்த வாலிபன் அதே ஸ்ட்ரீட்ல நடந்து போகும்போது இப்ப வேற ஒருத்தன் நின்று அந்த இடத்துல புத்தகம் வித்து கொண்டு இருக்கிறான். யாருன்னு பார்த்தா இவங்கிட்ட இருந்து புத்தகத்தெல்லாம் வாங்கிட்டு போன அந்த ரவுடி அங்க நின்று புத்தகத்தை வித்து கொண்டான். அப்போ இவன் ஆச்சரியப்பட்டு அவர்கிட்ட போய் கேட்டானா, 6 மாசத்துக்கு முன்னாடி என் பணத்தெல்லாம் அடிச்சுட்டு என்கிட்ட இந்த புத்தகத்தெல்லாம் வாங்கிட்டு போனேன், நீங்க எப்படி இந்த ஊழியத்தை செய்றீங்க? அவன் சொன்னான், இதெல்லாம் கொண்டு போய் நான் வாசித்தேன், 1 வாரத்தில் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தேன். இந்த வசனங்கள் என் இருதயத்தை கழுவி விட்டது, என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற சக்தி இந்த வசனங்களுக்கு இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க கூடியதாயும் இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். அந்த பாவி மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பிட்டான். சிஸ்டர், பிரதர், உன் வாழ்க்கையில வசனத்தை பேசு. உன் கணவர் சரியில்லையா, உன் கணவரை பார்த்து வசனத்தை பேசிக்கிட்டே. உன் கணவர் பேரை சொல்லி வசனத்தை பேசிக்கிட்டே. உன் பிள்ளைகள் முரட்டாட்டம் பண்றாங்க, அவர்கள் தேவ பக்தியற்றவர்களா மாறிக்கிட்டு வராங்க. காலேஜுக்கு போய் சேர்ந்து பிள்ளைங்க ஒரு மாறி திரும்புறாங்க, ட்ராக் திரும்புது, சபைக்கு வருவது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது. நான் சொல்றேன் என்ன செய்யணும், உன் பிள்ளைங்க பேரை சொல்லி வசனத்தை பேசிக்கிட்டே இரு, வாக்கு தத்தங்களை பேசிக்கிட்டே இரு, கர்த்தருடைய வார்த்தையை உன் பிள்ளைகளுடைய ஜீவனுக்குள்ள அனுப்பிக்கிட்டே இரு. அந்த வார்த்தை போய் அவர்களுடைய உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்து அவர்களை கர்த்தருடைய மகா பெரிய சேனைகளாய் எழும்பி நிற்க செய்யும். நல்ல கைகளை அசைத்து தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முறை ஜான் வெஸ்லி என்கிற தேவ ஊழியர் இது மாதிரி ஒரு இரவு டைம்ல ஒரு பிரசங்கத்தை முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர் ஒரு காணிக்கை கொடுத்தார். அந்த காணிக்கை எடுத்துட்டு ஒரு பேக்ல போட்டுட்டு அந்த பேக் அப்படி பிடிச்சிட்டு ஒரு இருட்டு தெருவில் அப்படி நடந்து போய்கிட்டே இருந்தாராம். இங்கிலாந்துல உண்மையா நடந்த சம்பவம் அவருடைய வாழ்க்கையில. போய்கிட்டே இருக்கும் போது அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு திருடன் அப்படியே பின்னாடியே ஓடி வந்து படான்னு அந்த பேக் அடிச்சுட்டு ஓடி போயிட்டான். அப்ப ஜான் வெஸ்லி ஓடுற அவனை பார்த்து சொன்னாரா, பிரதர் ப்ளீஸ் ஸ்டாப், ஐ ஹாவ் அ வேர்ட் ஃபார் யூ. தம்பி நில், உனக்கு ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறேன்னு சொன்னவே தூரத்தில் ஓடி போய் அவன் நின்ட்டான். இவர் இங்கிருந்து உரத்த சத்தமா சொன்னாரா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். அவ்வளவுதான். அந்த வசனத்தை கேட்ட உடனே அவன் ஓடிய போயிட்டான். சரியா 2 வருஷம் கழிச்சு இன்னொரு பெரிய திருசபையில் ஜான் வெஸ்லியை பாஸ்டர்ஸ்களை ஆர்டினேஷன் பண்ணுகிற ஒரு ஊழியத்துக்கு, பாஸ்டர்களா அவர்களுக்கு ஜெபித்து ஊழியத்துக்கு என்று அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் அழைத்திருந்தார்கள். ஆர்டினேஷன் அவர் வந்தார். அங்கே வந்து ஒரு கூட்டம் அப்படிலாம் கோட்டு சூட்டை போட்டுன்னு எல்லாம் நிற்கிறாங்க. அப்போ இறங்கி போய் ஒவ்வொரு தலைமையில கையை வைத்து எல்லாரையும் ஆர்டினேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ ஒருத்தன் சொன்னா, ஐயா என்னை யாருன்னு தெரியுதா, முதல்ல என்னை மன்னிச்சிருங்க, நீ யாருன்னு தெரியலையாப்பா, இதான் நான் உன்னை முதல் முறையாக பார்க்குறேன், உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் எனக்கு உன்னை தெரியும். 2 வருஷங்களுக்கு முன்பதாக அந்த இருட்டு அறையில் உங்க பேக் அடிச்சுட்டு ஓடும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கணும்னு சொன்னீங்களே, அந்த பாவி, அந்த திருடன், உங்க காணிக்கையை திருடிட்டு போன திருடன் நான் தான். நீங்க சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் ஒரு ஆணியை போல பாய்ந்த நான் வீட்டுக்கு போனேன். அந்த பேக்கை என்னால் திறக்க முடியல, அந்த பேக்ல இருக்கிற காணிக்கையை என்னால் எடுக்க முடியல. மாறாக அந்த பேக்கை திறந்து உள்ள இருக்கிற அந்த பைபிளை எடுத்தேன்.
முழங்கால் படியிட்டேன், ஆண்டவரை நோக்கி கண்ணீர் சிந்தி அழுதேன். ஆண்டவர் நீ இருதயத்தை மாற்றி விட்டார், என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த திருடுகிற அந்த எண்ணத்தெல்லாம் மாற்றி விட்டார். அதுக்கு பிறகு நான் அதே மாசமே பைபிள் காலேஜ் சேர்ந்து 2 வருஷம் நான் பைபிள் காலேஜ் சேர்ந்து முடிச்சிட்டேன். இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக ஆர்டினேஷன் உங்க கையிலேயே நான் வாங்குவேன் நான் நினைச்சு பார்க்கல. என் இயேசு நல்லவர் என்று சொல்லி அவன் சாட்சி கொடுத்தான். அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது பாருங்க. ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிற சக்தி எதுக்கு உண்டு சிஸ்டர்? வசனத்துக்கு உண்டு. இந்த வசனம் பைபிள் உங்ககிட்ட அன்றாட பேசும். ஜெபம் என்பது நீங்கள் தேவனோடு பேசுவது, ஆனால் வேத வாசிப்பது என்பது தேவன் உங்களோடு கூட பேசுவது. அப்போ இந்த 2 அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கணும். ஜெபத்திலேயே கர்த்தர் எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்க மாட்டார். பைபிளை திறங்க, கர்த்தர் பேச ஆரம்பிச்சிருவார். ஒவ்வொரு வசனமும் உங்களுக்குள்ள ஜீவனை கொண்டு வரும், உங்கள் ஆவியில ஒரு அனலை கொண்டு வரும், ஆவியில வைராக்கியத்தை கொண்டு வரும். சில நேரங்கள் நான் ஒரு 5 வசனத்தை வச்சு ஒரு நாள் ஃபுல்லா அழுது இருக்கிறேன். அந்த ஒரு 5 வசனங்கள் பலமா இருதயத்தை அசைக்கும் பாருங்க. அந்த வசனத்துக்கு முத்தி கொடுப்பேன், அந்த வசனத்தின் மேல அப்படியே தலகாணியா வச்சு படுத்து தூங்குவேன், அந்த வசனத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பேன், அந்த வசனத்தை நெஞ்சோடு வச்சு அழுதுகிட்டு இருப்பேன். ஒரு 5 வசனங்கள் இருதயத்தை பலமா அசைக்கும் பாருங்க. கன்ஃபார்மா தெரியும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தர் இந்த 5 வசனங்கள் மூலமா இடைப்பட்டு விட்டார். அந்த வசனங்களை வாசிக்கும் போது இருதயத்துக்கு எவ்வளவு இன்பமா இருக்குது, எவ்வளவு ஆறுதலா இருக்குது. ஹல்லேலூயா. அந்த வசனம் என்ன ஆறுதலா இல்லாமல் இருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன். ஒரு வசனம் தான் உங்களை தூக்கிவிடும். வசனம் தான் உங்கள் தலையை உயர்த்தும். உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பது உங்க கையில் இருக்கிற பைபிள் தான். எந்த மனுஷன் அந்த பைபிளை பிடிச்சிட்டு உண்மையா நடக்கிறானோ அவன் கடனில் இருக்க மாட்டான், அவன் தரித்திரத்தில் இருக்க மாட்டான், அவன் வறுமையில் இருக்க மாட்டான். அவன் செய்கிறது எல்லாவற்றையும் தேவன் சக்சஸ் பண்ணி விடுவார். விளங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு? நான் படிச்ச பாஸ்டர், எனக்கு வேலையே கிடைக்கல. நீ செய்ய வேண்டியது என்ன? பைபிள் எடுத்து இரவும் பகலும் வாசித்துப்பார். பைபிளை முடிச்சுக்கிட்டே சும்மா வீட்டில் உட்காந்து டிவி ஃபோனு அதுலேயே உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இந்த பைபிள் வசனம் தான் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை சமுதாயத்தில் பெரிய ஆட்களாக கொண்டு வந்து நிறுத்த போகுது. எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் இந்த பைபிளில் இப்போ நேரத்தை கொடுக்குறான்னு அந்த மனுஷன் எதிர்காலத்தில் ரொம்ப சூப்பராக இருப்பான். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், சில நேரங்கள் நீங்கள் ஆலயத்தில் இருக்கலாம், ஆனால் தேவனை அறியாதவர்களாகவே நீங்கள் இருக்கலாம். 1 சாமுவேல் 3ஆவது அதிகாரம் 7ஆவது வசனத்தை ஒருத்தர் சத்தம் எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. எங்க இருக்கிறான் அந்த சாமுவேல்? எங்க இருக்கிறான்? அவன் பிறந்த பால் மறந்த உடனே அவங்க அம்மா கூட்டி கொண்டு வந்து அவன் எங்க விட்டுட்டு போயிட்டாங்க? ஆலயத்திலே இருக்கிறான். யாரு கூட இருக்கிறான்? ஏலி கூடயே இருக்கிறான். ஆலயத்திலே படுத்து தூங்குறான். ஆலயத்தில் செய்யக்கூடிய எல்லா வேலையிலும் அவன் திறமசாலியா மாறிட்டான். ஆசாரியர்கள் செய்கிற பலிகள் எல்லா பலிகளையும் பார்த்து கற்றுக்கொண்டான். ஊழியத்திலே இருக்கிறான், ஆலயத்திலே இருக்கிறான், தேவ பிரசன்னத்திலே இருக்கிறான். ஆனா யார் அறியாத இருந்தா? ஆண்டவர் அறியாத இருந்தா. ஏன் அப்படின்னு பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படல. நீங்க ஆலயத்திலே தான் இருக்கிறீங்க, வார வாரம் சபைக்கு வரீங்க, காணிக்கை செலுத்துறீங்க, தசம பாகங்கள் கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் செய்றீங்க. ஆனா ஆண்டவர் பார்வையில ஐயோ இந்த பிள்ளை தேவனை அறியலையே. ஏன் அறியல? கர்த்தருடைய வார்த்தை உனக்கு இன்னும் வெளிப்படல. எப்போ இந்த பைபிள் உங்க கூட பேச ஆரம்பிக்குதோ அப்போ கர்த்தர் உங்க வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். பைபிளை திறக்கும் போதெல்லாம் எப்போ வசனங்கள் உங்களுக்குள்ள உங்கள் இருதயத்துல பாயுது, ஐயோ உங்க அந்த வசனங்கள் உங்களை அசைக்குது, அந்த வசனம் ஏதோ ஒன்று உங்களை பண்ணுது, அந்த வசனத்தை உங்களால மறக்கவே முடியல, வேலைக்கு போகும்போதெல்லாம் அந்த வசனமே மைண்ட்ல இருக்குது அப்படின்னா கர்த்தர் உங்க கூட வெளிப்பட ஆரம்பிச்சிட்டாரு. தேவனை அறிகிற அறிவுல நீங்க வளர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எப்ப இந்த வசனத்தை எடுத்து நீங்க கடமைக்காக வாசிக்கிறீங்களோ இது பிரோஜனம் இல்லை. இதை வாசிக்கலன்னா ஏதாவது நடந்துட போகுது, இதுக்காக வாசிக்க பிரோஜனம் இல்லை. இந்த பைபிளை வாசிக்கும் போது கர்த்தரை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவர் வார்த்தையா இருக்கிறார்.
அப்ப இந்த பைபிளை வாசிக்க வாசிக்க அந்த வசனங்களை பார்க்க பார்க்க நீங்க யாரை பார்க்கறீங்க? இயேசு அந்த பைபிள்ல பார்க்கறீங்க. கர்த்தரை வார்த்தையின் வடிவத்தில் பார்க்கறீங்க. அந்த வார்த்தையை நீங்க உட்கொள்ளும் போது, உங்க கண்கள் பார்க்கும் போது உங்க கண்களுக்குள்ள பரிசுத்தம் இறங்குது. அந்த வார்த்தை உங்க நாவுகள் உச்சரிக்கும் போது உங்கள் நாவில் பரிசுத்தம் இறங்குது. அந்த வார்த்தை உங்க காதுகளுக்குள்ள கேட்கும் போது அந்த வசனம் அப்படியே உங்க இருதயத்தில் இறங்குது. அந்த வசனம் உங்கள் இருதயத்தை, எலும்புகளை, நரம்புகளை, ஊன்களை எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாய் நீங்கள் வசனத்தை வாசிக்கிற அனுபவத்துக்கு போகணும். புரியுதாமா நான் சொல்றது உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? கைகளை உயர்த்தி காட்டும். 1 சாமுவேல் 3:21 எடுத்து வாசிங்க. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை கர்த்தர் எப்படிமா உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு? எப்படி கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு? அப்படியே முன்னாடி வந்து இறங்கி பாரு, நான் எப்படி இருக்கிறேன் பாரு, அப்படியே லைட் எல்லாம் அப்படியே பிரகாசமா தமது வார்த்தையினாலே உனக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார். கர்த்தர் சாமுவேலுக்கு எப்படி தன்னை காட்டினாரு? வார்த்தையை அனுப்புனார். வார்த்தையை அனுப்புனார், வசனத்தை அனுப்புனார். அவன் வசனத்தை பிடிச்ச உடனே கர்த்தர் வெளிப்பட ஆரம்பிச்சிட்டார். எப்போ பைபிளை கையில் எடுக்கிறீங்களோ அப்போ கர்த்தர் உங்களை வெளிப்பட ஆரம்பிச்சிருவார். எப்போ அதிகாலையில் எழுந்து முதல்ல பைபிளை கையில் தொடுறீங்களோ கர்த்தர் வெளிப்பட ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை தான் அவனை தீர்க்கதரிசியா எழுப்புச்சு தேசத்துக்கு. அவன் ஆலயத்தில் இருந்த அனுபவம் கிடையாது, அவனுக்கு ஊழியத்தில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அவன் ஏலியோடு கூட இருந்த ஏலியின் வளர்ப்பு மகன் என்கிற அடையாளம் கிடையாது. அவனை பெரிய ஆள் ஆக்குனது கர்த்தர் அவனை வார்த்தையினால் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினதுனால சாமுவேல் தீர்க்கதரிசியா எழும்பினான் தேசத்துல. வார்த்தையினால் கர்த்தரை வெளிப்படுத்த தன்னை அவளோடு இருக்கிறார். அப்ப நீ என்ன செய்யணும்? பைபிளை தர, பைபிளை தர. வசனம் உங்ககிட்ட பேசும். வசனத்தால் கர்த்தரும் கூட இடைப்படுவார். அதனால தான் பிசாசு பாருங்க, செல்போன் உங்க கையில கொடுத்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் செல்போன்ல உங்களுக்கு டைம் செலவு பண்ண விடும். இரவு நேரங்களில் இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சு பெட்டு மேலே படுத்த உடனே யூடியூப்பை தட்டிடுறோம், ஃபேஸ்புக்கை தட்டிடுறோம், ரீல்ஸை தட்டுறோம், தூக்குறோம், அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது அப்படியே இன்பமாக இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. அப்படியே டைமை பார்த்தா 3 மணி நேரம் போயிருக்குது, 2 மணி நேரம் போயிருக்குது, 4 மணி நேரம் போயிருக்குது. சில பேர் அப்படியே செல்போனையே பார்த்து 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 அது அப்படியே செல்போனையே மேலே போட்டுட்டு தூங்குற அனுபவத்துக்குள்ள கூட இருப்பீங்க. அது பிசாசு. சமீபத்தில் சென்னையில் ஒரு சபைக்கு இப்போ நான் விடுதலை ஊழியத்துக்காக போயிருந்தேன். அந்த இடத்துல ஒரு பாஸ்டர் பையனை கொண்டு வந்து அந்த பாஸ்டர் நிறுத்துறார். வேற ஒரு பாஸ்டர் பையன் அவனை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி ஒரு தனி அறையில், பாஸ்டர் இவன் செல்ஃபோனுக்கு 2 வருஷம் அடிமையாக இருந்தான். அவங்க அப்பா அம்மா என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. செல்ஃபோன் இல்லாத இவனால் வாழவே முடியாது. அது நிமித்தம் இவன் படிப்பெல்லாம் பாதிக்கப்பட்டு, இவன் மைண்டெல்லாம் பாதிக்கப்பட்டு, நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு, கண்ணெல்லாம் பாதிக்கப்பட்டு, இப்போ அந்த செல்ஃபோன் அடிக்ஷனை விட்டு வெளியே வந்துட்டான். ஆனால் இப்போ 2 வருஷமா இவனால் தூங்க முடியலை. செல்ஃபோன் பண்ண வேலையை பார்த்தீங்களா? அப்போதைக்கு அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஆனால் அதுக்கு அடுத்தது தன் வேலையை காட்டும். உன் மூளையில் உன் சிந்தையை பிடிச்சி கட்டி வைத்து அது தன் வேலையை உன் வாழ்க்கையில் காட்ட ஆரம்பிக்கும். ஆனால் பைபிள் எடுத்து பாருங்க, ஒரே தூக்கமாக வரும். செல்போனில் நீங்கள் காட்டுகிற ஆர்வம் பைபிளில் காட்ட முடியாது. பைபிளை திறந்தா அப்படியே கண்ணெல்லாம் இருட்டுது, ஒரு அதிகாரம் வாசிக்க முடியல, அப்படியே தூக்கம் கண்ணை இழுக்குது. ஏன்? பிசாசுக்கு ரொம்ப நல்லா தெரியும், பைபிளை திறந்தா கர்த்தர் தன்னை இவனுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இவனுக்கு வந்துடும். இவன் சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு வசனத்தை அப்படியே ஒரு 5வது வசனத்தில் கர்த்தர் உனக்கு கூட பேசணும்னு இருப்பாரு. ஆனா 3வது வசனம் வரும்போது பிசாசு உன் கண்ணை கட்டுவான், அப்படியே ஒரு தூக்கத்தை கொண்டு வருவான். கர்த்தர் பக்கத்துல இருந்து சொல்வார், ஏ 5வது வசனத்துல நான் உன் கூட பேச இருக்கிறேன், கொஞ்சம் அப்படியே உங்க தூக்கத்தை கட்டுப்படுத்தி அப்படியே வாசிச்சிரு அந்த கடைசி வரைக்கும் வா, அந்த கடைசி வசனம் கூட நான் பேச இருக்கிறேன்னு சொல்லி அந்த வசனம் அப்படியே நெருப்பா பற்றி, அந்த ஒரு ரேமா வார்த்தை நெருப்பா பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா பிசாசு 10வது வசனத்திலே போட்டுருவான். 10வது வசனத்திலே காலி. புரியுதா நான் சொல்றது? கர்த்தர் உனக்கு அடுத்த அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை வச்சிருப்பார். நீ முந்தி அதிகாரத்தில் இருப்ப. ஆனா பிசாசு என்ன சொல்லுவான்? போதும் இன்னைக்கு இந்த அதிகாரம் போதும், பேஜ இப்படி மடிச்சிரு, மூடிடு, நாளைக்கு வாசி.
கர்த்தர் உன் கூட பேசுகிற வார்த்தையை பக்கத்து அதிகாரத்தில் வச்சிருப்பார். அல்லது ஒரு 3 அதிகாரம் தள்ளி ஒரு வசனம் உனக்குள்ள நெருப்பா பைபிள்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது உனக்கான ரேமா. ரேமா என்றால் உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை, உனக்காக தேவன் வெளிப்படுத்த விரும்புகிற வார்த்தை. அது நீ பைபிளை திறக்கும் போது ஒரு பகுதியில் அந்த வசனமானது பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த ஆவிக்குரிய கண்களில் பார்க்க முடியும். ஆனா அந்த வசனத்தை நீ ரீச் பண்ண முடியாதபடி பிசாசு போராடுவான். நல்லா கேட்டுக்கங்க. எப்பப்பெல்லாம் பைபிளை திறக்கும் போது தூக்கம் வருது, சோறு வருது, இப்ப போதும் மடிச்சு வச்சிடலாம், பைபிள் இப்படி மடிச்சிடலாம், ஒரு பேப்பர் இப்படி வச்சு இப்படி மூடிடலாம் அப்படின்ற இணைப்பு வருதோ, அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரத்திலேயே கர்த்தர் ஏதோ ஒரு வசனத்தை உனக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசு போதும்னு சொல்லும் போது எக்ஸ்டெண்ட் ஒரு 5 அதிகாரத்துக்கு பிசாசு போதும், நீ டயர்டா இருக்கிற, காலையில் ஆபீஸ் போனோம், இப்போ தூங்கினாதான் உன்னால எழுதிக்க முடியும்னு சொல்லும் போது நீ இடம் கொடுக்காத. இன்னும் ஒரு 30 நிமிடம் உன் வேத வாசிப்பை அதிகரித்து வாசித்து நீ படுத்துப்பார். சரியா அந்த வசனத்தை நீ பிடிச்சிருவ, சரியா அந்த வாக்குத்தத்தத்தை நீ பிடிச்சிருவ. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பைபிள் வசனம் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தை, அதுக்கு ஜீவன் இருக்குது. வார்த்தை பேசும், கல்லுகளே பேசும் ஆண்டவர் சொல்லியா? ஆண்டவர் சொல்றாரு, இவங்கெல்லாம் நீங்க சும்மா இருக்க சொல்றீங்களா, இவங்க சும்மா இருந்தா அந்த கல்லுகளே கூப்பிடும். கல்லுகளே பேசுகிற வல்லமை உண்டுன்னா கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு பேசுகிற எவ்வளவு சக்தி இந்த வசனத்துக்கு உண்டு. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சரி, நல்லா கேளுங்க. இந்த வசனத்தை வாசிப்பதினால் வரக்கூடிய ஒரு 3 பிளெஸ்ஸிங்கை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதனால் வரக்கூடிய நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு, எல்லாத்தையும் பேச முடியாது. ஆனால் ஒரு 3 ஆசீர்வாதங்கள். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12. 2 நாளாகமம் 17. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். 10. யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். பெலிஸ்தரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோடு கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். அரேபியரும் அவனுக்கு 7700 ஆட்டுக்கடாக்களையும் 7200 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்தார்கள். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களையும் வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். இந்த இடத்துல இஸ்ரவேல் தேசத்துல யூதாவில் ஒரு ராஜா எழும்புறான். எவ்வளோ ராஜாக்கள் எழும்புனாங்க, 20 ராஜாக்கள் எழும்புனாங்க. ஆனா ஒரு சில ராஜாக்கள் தான் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். நீங்க இந்த ராஜாக்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த ராஜாக்களை தேவன் பயங்கரமா ஆசீர்வதிச்சார். அதுல ஒரு ராஜா தான் இந்த யோசபாத். இந்த யோசபாத் என்ன பண்ணாரு தெரியுங்களா? ராஜாவான உடனே வேத போதகர்களை எழுப்பி, வேதத்தை டீச் பண்ணக்கூடிய பைபிள் டீச்சர்ஸ்களை எழுப்பி அவங்க கிட்ட வேத புஸ்தகத்தை கொடுத்து, இந்த புஸ்தகத்தை கொண்டு போய் தேசம் முழுக்க கற்றுக் கொடுங்க, தேசம் முழுக்க போதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, இப்போ இந்த வேத புஸ்தகத்தை வேத பண்டிதர்கள் போதகர்கள் கொண்டு போய் தேசம் ஃபுல்லா இப்போ பைபிளை டீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டீச் பண்ண ஆரம்பிச்சதுனால ஆண்டவர் யோசபாத்தை ஆசீர்வதித்தார். அப்போ ஒரு குடும்பத்தில் பைபிளுக்கு எப்போ முக்கியத்துவம் அதிகரிக்கிறதோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோசபாத்துக்கு நடந்த முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, தேவனால் ஒரு பயங்கரம் உண்டானதான். எல்லா சுற்றிலும் இருக்கிற தேசங்களில
ஒருத்தம் கூட யோசபாத்துக்கு எதிர்த்து நிற்க முடியல. யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள் என்று பைபிள் சொல்லுது. அப்போ பைபிளை எடுத்து வாசிக்கிற மனுஷனோடு கூட சத்துருக்கள் மல்லு கட்ட முடியாது. இன்றைக்கு நிறைய சத்துருக்கள் உடைய வேலை ஸ்தலத்தில் எழும்பி இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் எழும்பி இருக்கிறாங்க, எதிர் வீட்டில் எழும்பி இருக்கிறாங்க, பின் வீட்டில் எழும்பி இருக்கிறாங்க. உன் சொந்த குடும்பத்துக்குள்ளே சில சத்துருக்கள் எழும்பி. சிஸ்டர் பிரதர், இந்த சத்துருக்கள் உண்மையில் இந்த சத்துருக்களுக்கு தேவனால் வருகிற ஒரு பயங்கரம் உண்டு. அது எப்போ வரும் தெரியுமா? எப்போ இந்த பைபிளை நீங்கள் உயர்த்தி பிடிக்கிறீங்களோ, எப்போ இந்த பைபிளை எடுத்து இரவும் பகலும் வாசிக்கிறீங்களோ, எப்போ இந்த வசனத்தை நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்களோ, அப்போ உன் சத்துருக்கள் உன்னோடு கூட யுத்தம் பண்ண எழும்பவே முடியாது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்றது? வசனம் இருக்கிற இடத்துல பிசாசுங்க எழும்பாது, மனுஷிக சக்தியும் எழும்பாது, பிசாசின் வல்லமையும் எழும்பாது. ஏன்னா அந்த வசனத்துக்கு அவ்வளவு பயங்கர வல்லமை உண்டு. உன் சத்துருக்களை துரத்துகிற அபிஷேகம் பைபிள் வசனத்துக்கு உண்டு. வசனம் இல்லாதவன் தான் விழுவான், வசனம் இல்லாதவன் தான் வெட்கப்படுவான், வசனம் இல்லாதவனுக்கு தான் சுற்றிலும் சத்துருக்கள் எழும்பி நின்று அவனை அடிப்பாங்க. ஆனா வசனம் இருக்கிறவனோடு கூட சத்துருக்கள் எழும்பி யுத்தம் பண்ண கர்த்தர் விடுவது கிடையாது. ஒரு முறை ஒரு ஊழியக்காரி அம்மா தன் வீட்டெல்லாம் போட்டுட்டு ஊழியத்துக்கு போயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு கணவர் பிள்ளைங்க ஒருத்தரும் கிடையாது. திரும்பி வந்து பார்க்கும்போது வீட்டின் பூட்டு உடைஞ்சிருக்குது. யாருடா வீட்டின் பூட்டை உடைச்சிருக்குது? ஐயோ, நமக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பாத்திரங்களையும் தூக்கிட்டு போயிட்டான் போலன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா பூட்டு உடைஞ்சிருக்குது, கதவு திறந்துருக்கிறது. வீட்டில் இருக்கிற ஒரு பொருளையும் யாரையும் எடுக்கவே இல்லை, யாரும் எடுக்கவே இல்லை. இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு பொருளையும் எடுக்கலையே, அப்போ ஏன் பூட்டெல்லாம் உடைச்சாங்க? என்ன நடந்திருக்கும் இந்த அம்மாவுக்கு தெரியல. ஒரு 3 நாள் கடந்தது. பூட்டை உடைச்ச திருட வீட்டுக்கு வரான். இந்த அம்மாவுக்கிட்ட வந்து, அம்மா 3 நாளுக்கு முன்னாடி உன் வீட்டு பூட்டை உடைச்சிட்டு உள்ளே வந்தது நான் தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு கையை கூப்பினா. அந்த அம்மா கேட்டாங்க, ஏன்பா நீ வீட்டை பூட்டெல்லாம் உடைச்சிட்டு எதுவுமே எடுக்காத போயிட்ட? அவன் ஒரு கேலண்டரில் இருக்கிற ஒரு வசனத்தை காட்டினான், உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி. அவன் அந்த கேலண்டரில் இருக்கிற வசனத்தை காட்டி அந்த அம்மாவிட்ட சொன்னானா, இந்த வசனத்தில் என்ன வல்லமை இருக்குதுன்னு கேட்டாங்க. ஏன்பா அப்படின்னு கேட்டாங்களா அந்த அம்மா. இல்லை, நான் பூட்டை உடைச்சிட்டு உள்ளே வந்தேன், இந்த வசனத்தை தான் முதல்ல என் கண்கள் பார்த்தது, உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி. உடனே அந்த வசனத்திலிருந்து ஒரு நெருப்பு என்னை பட்சிக்கும்படி வர நான் அந்த வீட்டிலிருந்து ஒரே ஓட்டமாக ஓடிய போயிட்டேன். அல்லேலூயா. ஒரே ஓட்டமா ஓடிய போயிட்டேன். அப்போ அந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை பாருங்க. உன் வீட்டில் திருட வருகிற திருடனை கூட அந்த வசனத்தின் வல்லமை விடாது. மனுஷிக சக்தியில் மனுஷிக வல்லமைகள் உனக்கு விரோதமாய் எழும்பும் போது உனக்குள்ள இருக்கிற வசனங்கள் அந்த மனுஷிக சக்திகளுக்கு விரோதமாய் போராட ஆரம்பிக்கும். பிசாசின் வல்லமைகளுக்கு விரோதமாய் போராட ஆரம்பிக்கும். எந்த மனுஷன் வசனத்தில் நிரம்பி இருக்கிறானோ அவனை பிசாசுக்கு தொடாது பாருங்க, அவனை டச் பண்ண முடியாது. ஏன்? அவன் ஒரு வார்த்தை பேசினால பிசாசு பொத்துன்னு விழுவான். இயேசு கிறிஸ்து பிசாசுகளை தமது வார்த்தையினால் ஒரே ஒரு வார்த்தை தான், ஏ போ அப்படின்னு சொன்னார், பொத்துன்னு விழுது பேய்கள். ஏன்? அவர் வசனத்தை பேசுகிறவராய் இருந்தார், வசனத்தில் நிரம்பினவராய் இருந்தார், முற்றிலும் வசனமாகவே இருந்தார். உன் வாழ்க்கை வசனத்தினால் நிரம்பி இருக்கும் போது, உன் இருதயம் வசனத்தால் நிரம்பி இருக்கும் போது, நீ வாயை திறக்கும் போதெல்லாம் வசனம் உன் வாயிலிருந்து வரும்போது, அல்லேலூயா. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவனுடைய வாயில எதை தேடுவாங்களாம்? வேதத்தை தேடுவார்களாம். அப்போ புதிய ஏற்பாட்டின்படி நம்ம எல்லாமே ஆசாரியர்கள் தான். அப்போ உங்க வாயில எதை தேடுவாங்க ஜனங்க? வசனத்தை தேடுவாங்க, வேதத்தை தேடுவாங்க, சத்தியத்தை தேடுவாங்க. இளைத்தவன சில நேரங்கள் ஆண்டவர் இளைத்தவர்களை உங்கள் அண்டையில கொண்டு வருவார். அந்த இளைத்தவர்களுக்கு ஏற்ற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வந்தவர்களை இளைப்ப மாற்றணும், அவருடைய சோர்வுகளை நீக்கணும். அந்த அளவுக்கு ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையால நிறைந்து காணப்பட வேண்டியது அவசியம், அவசியம். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. வசனத்தை பிடிச்சிருக்கிறவன் பயப்படவே மாட்டான் பாருங்க. 2வது உலக யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. ஜெர்மனிக்காரன் லண்டனை எப்படியாவது இங்கிலாண்டை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு அப்படியே நூற்றுக்கணக்கான ஜெட் விமானங்களை இங்கிலாந்து மேல அனுப்புறான் குண்டு போட. இரவு நேரங்கள்லாம் வந்து அந்த குண்டு மழை இங்கிலாந்து மேல பொழியுமா. அப்போ ஜனங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாம் ஓடி போய் பாதாள அறையில் போய் ஒளிந்து கொள்ளுவாங்களாம். அப்படியே கால்வாய் போல பள்ளம் பள்ளமாக வெட்டி வச்சு அந்த எல்லாம் அந்த பள்ளத்தில் தான் படுத்துட்டு அப்படியே லைனாக தூங்குவாங்களாம். ஏன்னா பில்டிங் மேலாம் வந்து ஜெர்மனிக்காரங்க குண்டை வீசிட்டு போயிடுறாங்க.
ஆனா ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் அவன் பெட்ரூம்லயே அந்த மேலடுக்கு மாடியிலேயே படுத்து தூங்கினான். எல்லாரும் சொன்னாங்களா, ஏன்பா இரவு நேரங்களில் பாம்பு போட்டா பில்டிங் இடிஞ்சு போய் தான் நீ செத்துருவேன், இங்க தங்காத வா போலாம். ஆனா அவன் சொன்னானா, சங்கீதம் 121:4 எடுத்து வாசித்து சொன்னானா, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நான் படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது என்னை உறங்காமல் காக்கிற என் தேவன் என் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பில்டிங் நாசமாச்சு, ஆனா அவன் தங்கி இருக்கிற பில்டிங்ல ஒரு சேதமும் ஏற்படவே இல்லையா. அதுதான் வசனத்தின் வல்லமை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. வசனத்தின் வல்லமும் உனக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும் போது பிசாசின் வல்லமும் வீட்டுக்குள்ள தங்க முடியாது. பிசாசின் வல்லமும் வீட்டை விட்டு வெளியே ஓடிதான் ஆகணும். சில மாதங்களுக்கு முன்பதாக கடந்த ஆண்டு கடலூர்ல இருந்து ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அந்த சிஸ்டருக்கு தலகாணியில படுத்து தூங்கும் போது தலைவலி வந்துடும். பெட்ரூமுக்கு போய் படுத்து தூங்கினாலே தலைவலி வந்துடும். என்னடா இது, பயங்கரமான நோவு வருது, தூங்க முடியல. கணவர் ஏதாவது அந்த டைம்ல ஏதாவது ஒன்று பேசினார்னா இவங்களுக்கு பயங்கரமான எரிச்சல், கோபம் இவர்களுக்குள்ள தாங்க முடியாத வெளிப்படும். ஏன் இப்படி நான் இருக்கிறேன், ஏன் பெட்ரூம்க்கு வந்தாலே ஒரு தலைவலி நமக்கு வருது, என்ன பிரச்சனை கண்டே பிடிக்க முடியல. டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போறாங்க, அவங்களும் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருக்குது, உனக்கு பிபி இல்லை, லோ பிபி இல்லை, எல்லாமே நார்மலா இருக்குது. ஆனா ஏன் உனக்கு தலைவலி இருக்குது, நீ இப்படி படுத்து பாரு, அப்படி படுத்து பாரு, இதை சாப்பிட்டு பாடு, சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிரு, இந்த கொஞ்சம் டானிக்கை குடிச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தா அந்த தலைவலி போகலை. கடைசியில் ஒரு நாள் புதன்கிழமை விடுதலை கூட்டம் நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் சென்னையில். அது லைவாக போய்கிட்டு இருக்கும் போது இந்த மக அந்த படுத்து தூங்குற தலகாணியை கொண்டு வந்து கீழே போட்டு அது மேலே முட்டி போட்டு அப்படியே வசனங்களை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறான். அந்த வசனங்களை கேட்க 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 அதோடு கூட சேர்ந்து ஜெபிக்க 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 தலகாணிக்குள்ள ஏதோ ஒரு பாம்பு மாதிரி அப்படி சலசலன்னு ஓடிக்கிட்டே இருக்குது. என்னடா இது, தலகாணிக்குள்ள ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது, நெழிஞ்சுக்கிட்டே இருக்குது, என்ன இருக்குது அந்த தலகாணிக்குள்ள அப்படின்னு சொல்லி அந்த தலகாணியை எடுத்து பார்க்கும் போது அந்த தலகாணி ஒரு முனையில ஸ்டிச்சு போட்டு இருக்குதான், ஏதோ சிகப்பு கையில் தைச்சிருக்கிறாங்க ஒரு முனையை மாத்திரம். அவளுக்கு ஒரே ஷாக்கிங், யார் இந்த தலகாணியை தைச்சு வச்சிருப்பா, ஏன் பெட்ரூம்ல இருக்கிற தலகாணியை தைச்சது யார்? அப்ப அந்த ஸ்டிச் எல்லாம் பிரிச்சு உள்ள பார்த்தா உள்ள இவளுடைய பெயர் எழுதப்பட்ட ஒரு மாந்திரிக தகுடு அந்த தலகாணிக்குள்ள மறைஞ்சிருக்கு. அப்பதான் இவளுக்கு ரியலைஸ் பண்ணா, ஓஹோ இதனாலதான் நான் பெட்ரூமுக்கு அறைக்கு போனா எனக்கு தலைவலி வருதோ, இதனாலதான் என்னால் தூங்க முடியலையோ. உடனே அதை ஒரு போட்டோ எடுத்து எனக்கு இங்க அனுப்பி வச்சேன். அதுக்கு பிறகு அந்த தகுடை கொண்டு போய் இயேசுவின் நாமத்தை சொல்லி கொளுத்திட்டு அன்று இரவுல இருந்து அந்த தலைவலி அவளை விட்டு நீங்கி போனது. ஹல்லேலூயா. அவன் சொல்றான், பாஸ்டர் இவ்வளோ மாதங்கள் அந்த தலகாணியை வச்சுதான் படுத்துட்டு இருந்தேன், ஆனா எனக்கு அந்த தலகாணியை குடிச்சதான எண்ணமே வரல, இந்த தலகாணியில தான் பிரச்சனைன்னு சொல்லி அந்த வெளிப்பாடு எனக்கு கிடையாது. ஆனா எப்போ அந்த வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தேனோ, நீங்க பேசுற அந்த வார்த்தையை கேட்க 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 நான் முட்டி போட்டு இருந்த அந்த தலகாணிக்குள்ள இருக்கிற அந்த மாந்திரிகத்தின் சக்தியால உள்ள இருக்க முடியல, அது நகர ஆரம்பிச்சது. கர்த்தர் சுட்டரித்து போட்டார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. அப்போ இந்த வசனத்தை நீங்க வாசிக்க வாசிக்க என்ன ஆகும் தெரியுமா, உங்க வீட்டை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலா எழும்பி நிற்பார். இந்த வசனத்தை பேசிட்டு உங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, அக்கினி மதிலாய் கர்த்தர் எழும்பி நிற்பார். நீங்க வாக்கிங் போறீங்களா, நல்ல யாராவது ஒரு நல்ல பிரசங்கத்தை போட்டுட்டு காதுல வச்சுக்கிட்டு செல்போன்ல அப்படி ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு அந்த வசனத்தை வார்த்தையை கேட்டுக்கிட்டே நடந்து பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக அனல் பற்றி எரிய ஆரம்பிக்கும், ஒரு ஜபத்தின் ஆவி பற்றி எரிய ஆரம்பிக்கும், அந்த சந்தோஷத்தின் ஆவி உங்களுக்குள்ள பற்றி எரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மனுஷன் வசனத்தை கேட்கிறானா, கேட்கும் போதே அது பெரிய ஆசீர்வாதம், வாசிக்கும் போது அதை விட பெரிய ஆசீர்வாதம், அதன்படி செய்யும் போது பரலோகத்தின் முழு பரிபூரணத்தை அந்த குடும்பத்தின் உணரும்படியாய் அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. புரியுதாமா நான் சொல்றது உங்களுக்கு? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அப்போ வசனத்தை எடுத்தீங்கன்னா பிசாசு உங்களுக்கு எதிர்கொள்ள முடியாது, மனுஷிக சக்திகள் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இடைபட ஆரம்பிப்பார், அக்கினி மதிலாய் எழும்ப ஆரம்பிப்பார், உன்னை சுற்றிலும் ஒரு மகிமையின் காவலை கர்த்தர் வைக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஜனங்க வசனத்தை வாசித்து 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 சுகமா இருக்கிறாங்க, வசனத்தை வாசித்து வாசித்து கேன்சர்ல இருந்து விடுதலையா இருக்கிறாங்க, வசனத்தை வாசித்து வாசித்து எலும்பு பிரச்சனையிலிருந்து குணமாய் இருக்கிறாங்க, வசனத்தை வாசித்து வாசித்து கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்திருக்கிறான். அப்ப வசனம் உன்னை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. இரண்டாவது,
இரண்டாவது, பைபிள் சொல்லுது இந்த யோசபாத் எப்படி மாறிட்டான். அவனுடைய ஆஸ்திகள் பெருகியது. ஆடு மாடுகளின் எண்ணிக்கை என்னாச்சா? பெருகிடுச்சு. முதல்ல அவனை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு பயங்கரம் வந்தது. யாரும் அவன் கூட யுத்தத்துக்கு எழும்பல. இரண்டாவது, இந்த வசனத்துக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்ததுனால இப்ப யோசபாத்த தேவன் பொருளாதார ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கிறான். சிஸ்டர், பிரதர், ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஆசீர்வாதத்தின் ஜீவியம். ஒண்ணுமே இல்லாத வாழ்ந்து செத்து போற வாழ்க்கை கிடையாது கிறிஸ்தவ ஜீவியம் என்பது. புழுதியில் இருக்கிற ஒருத்தனை எடுத்து ராஜாக்கள் மத்தியில கொண்டு போய் அமர்த்துகிற ஜீவியம் தான் கிறிஸ்தவ ஜீவியம். ஒண்ணுமே இல்லாத ஒருவனை தேசத்துக்கே ஆசீர்வாதமா எழுப்புவது தான் கிறிஸ்தவ ஜீவியம். நீ கிறிஸ்தவ ஜீவியத்தை தொடங்கும் போது ஒரு வேளை நீ ஏழையா தொடங்கி இருக்கலாம், ஒன்னும் இல்லாத தொடங்கி, ஆனா சில வருஷங்களுக்குள்ள நீ ஆசீர்வாதங்களுக்குள்ள கடந்து வரணும். சில வருஷங்களுக்குள்ள உன் பொருளாதார ஆசீர்வாதங்கள் உயர்த்தப்படணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ எந்த அளவுக்கு வசனத்துல ஊறி இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலை எல்லாம் உனக்கு சாதகமாய் மாறி உன் பொருளாதாரம் உயர்த்தப்படணும். எனக்கு சபையில அந்த ஆசீர்வாதம் தான் இல்லை. சபையில ஏதாவது ஒரு காரியம் செய்யணும், காணிக்க கொடுங்கன்னா சபையில கொடுக்க காணிக்க கிடையாது. ஜனங்களுக்கு உற்சாகமா கொடுக்க காணிக்க கிடையாது. ஏன் காணிக்க இல்லை? வருமானம் இல்லை, வேலையில் ஆசீர்வாதம் இல்லை, தொழிலில் ஆசீர்வாதம் இல்லை. கடனுக்குள்ள போயிட்டு இருக்கிறேன் பிரதர், என்ன பண்றதுனே தெரியல பிரதர், கடன் தான் அதிகரிக்கிறது பிரதர். நீ கடனோடு வாழ்ந்து இயேசுவை குறிச்சப்பட்டவங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்க ஆலயத்துக்கு வாங்க பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பாரு? உங்க வாழ்க்கையில நீங்க கடனை வாங்கி வச்சுக்கிட்டு கடனை அடைக்க முடியாத கஷ்டப்படும் போது எப்படி ஒரு புறஜாதியான கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி கொண்டு வர முடியும்? நீங்க ஆசீர்வாதமா சாட்சியா வாழ்ந்து காட்டும் போது தான் அவன் ஆலயத்துக்குள்ள வர முடியும். அப்போ ஒரு தேவ பிள்ளை பொருளாதார ஆசீர்வாதத்துல பெருகிய ஆகணும். அப்ப இந்த பெருக்கத்தை கொண்டு வருவது எது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை. நான் சொல்றேன், அடுத்த ஒரு வருஷம் அந்த வார்த்தைக்கு நீங்க சீரியஸா முக்கியத்துவம் கொடுத்து இரவும் பகலை எடுத்து அதை வைராக்கியத்தோடு வாசித்து தினமும் ஒவ்வொரு வசனங்களை மனப்பாடம் செய்து நீங்க போகும்போதெல்லாம் அதை பேசி பாருங்க. ஆண்டவர் சொல்லலையா மோசே கிட்ட, நடக்கும் போது அதை பேச சொல்லு, உட்காரும் போது அதை பேச சொல்லு, அவன் படுத்திருக்கும் போது அதை தியானம் செய்ய சொல்லு, அவன் வீட்டு வாசல்ல அதை கட்ட சொல்லு, அவன் நெற்றியில் அதை கட்ட சொல்லு, அவன் கழுத்தில் அதை மாட்டிக்க சொல்லு, அவன் கையில் அதை கட்டிக்க சொல்லு. அவன் எந்நேரம் அந்த வசனத்தையே பார்க்கணும், அந்த வசனத்தையே கேட்கணும், அந்த வசனத்தையே பேசணும். அப்பொழுது நான் அவனை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உபாகமம் 28 ஆண்டவர் 3 முறை சொல்றாரு, உன் கைகளின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் வரைக்கும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ மாப்பு செய்கிற உன் தொட்டியை நான் ஆசீர்வதிப்பேன். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பேன்னு சொல்றதுக்கு முன்னாடி உபாகமம் 28:2 சொல்றாரு, இந்த சத்திய வசனத்தின்படி எவன் ஒருவன் நடக்கிறானோ அவனை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ ஒரு தேவ பிள்ளை ஆலயத்துக்குள் வந்த பிறகு நீங்க பிளெஸிங்குள்ள கடந்து போகணும். பிளெஸிங்குள்ள கடந்து போகணும். உங்களை பிளெஸிங்குள்ள நடத்துவது தான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியா, நீ கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆண்டு முடிவுக்குள்ள அநேகருடைய கடன் பாரங்கள் நீங்கி கட்ட முடியாத உங்கள் வீடுகள் கட்டப்படும். புதிய நிலங்களை நீங்கள் வாங்குவீர்கள். சபைக்கு வர எல்லாருமே நீங்க கார்ல வந்து இறங்கணும்னு சொல்லி உங்க எல்லாரையும் நான் பிளஸ் பண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவதாக யோசபாத்தை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் வர 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 மிகவும் பெருகினான். ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் என்பது 2 விஷயத்துல நீங்க வர 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 பெருகணும். ஒன்று, உங்கள் ஆவிக்குரிய பலத்துல வர 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 பெருகணும். அடுத்தது, இந்த சமுதாயத்தில் உங்கள் பெயர் வர 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 கீர்த்தியும் புகழ்ச்சியும் அடையணும். இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய 2 காரியங்கள். நான் திரும்ப சொல்றேன், ஒரு கிறிஸ்தவனாக அழைக்கப்பட்ட நீங்கள், தேவ பிள்ளையாக அழைக்கப்பட்ட நீங்கள், அந்தகாரத்தின் இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கப்பட்ட நீங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நீங்கள், தேவன் உங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார். 2 காரியத்தில் நீங்க பெருகிக்கிட்டே இருக்கணும். ஒன்னு, ஆவிக்குரிய காரியம்,
ஜபத்துல, பைபிள் வாசிப்பதுல, அபிஷேகத்துல, வரங்களில, ஊழியத்துல நீங்க பெருகிக்கிட்டே இருக்கணும் நாளுக்கு நாள். இரண்டாவது, உங்களுடைய பெயரும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் தேசத்துல பெருகி கொண்டே இருக்கணும். புரியுதாமா நான் சொல்றது? உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? செப்பனியா 3:20 ஆண்டவர் சொல்றாரு, உன் சிறையிருப்பை நான் திருப்பி பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள் நான் உன்னை எப்படி வைப்பேன்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன். உபாகமம் 1:11 ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்பொழுது இருக்கிறத பார்க்கிலும் எத்தனை மடங்கு பெருகுவாய்? எத்தனை மடங்கு? 1000 மடங்கு நீ பெருகுவாய். சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியாவான். ஆமா, ஏற்ற காலத்தில் நான் தீவிரமாய் அதை நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ பிள்ளை 30 மடங்கள்ல 60 மடங்கள்ல 100 மடங்கு நீ பலன் தருகிற தேவ பிள்ளையா இருக்கணும். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. அந்த அளவுக்கு தேவ பிள்ளைகள் எழும்பணும், சாட்சிகளாக எழும்பணும். அமெரிக்கா தேசத்துல தன் சிறு வயதுல தன் தாய் தகப்பனை இழந்த ஒரு சிறு பிள்ளை, சாப்பாடு கிடையாது, ஷூ தைக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தான், ஷூ பிஸ்னஸ் பண்ற வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தான். யாராவது கடைக்கு வந்து அவங்களுக்கு கால்களில் ஷூவை மாட்டி, உனக்கு இந்த சைஸ் தான் கரெக்டாக இருக்குது, அந்த சைஸ் தான் கரெக்டாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஷூ மேக்கராக இருந்தான், ஷூ பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருந்தான். சாப்பிடல, ஒன்றும் கிடையாது. தன் வாழ்நாட்கள் அவன் பள்ளிக்கூட பக்கமே போனது கிடையாது. அவன் போனதெல்லாம் வெறும் 6 மாதங்கள் தான், 6 months, அவ்வளோதான் அவன் பள்ளி படிப்பு. பார்ப்பதற்கே அவன் அசிங்கமா இருந்தான். அவனை தேற்றி ஆற்ற ஒருத்தருமே கிடையாது. அவனுடைய எதிர்காலம் ஒரு பயங்கரமான கேள்விக்குறியா இருந்தது. சரி, எப்படியாவது அரசியல்ல பூந்தலான்னு சொல்லிட்டு அரசியல்ல நின்னா, பல தோல்விகள், 5 முறைக்கு மேல் அரசியல்ல தோற்றான். வாழ்க்கையில ஜெயிக்க முடியல, வாழ்க்கையில எழும்ப முடியல. அவனுக்குன்னு பணம் கிடையாது, அவனுக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. தனி மனிதனாய் தாய் தகப்பன் இல்லாத ஒரே ஒரு பாட்டியோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவங்க பாட்டி என்ன பண்ணாங்க தெரியுங்களா? டே மகனே, உன் வாழ்க்கையை உயர்த்த ஒரே ஒரு காரியம் தான் இனி கடைசியா இருக்குது. ஒரு அந்த அம்மா சுருட்டி வச்சிருந்த ஒரு பழைய பைபிளை எடுத்து அது தூசி தட்டி கொடுத்தாங்களாம். இந்த பைபிளை பெற்றா, இந்த பைபிள் எந்த மனுஷனையும் பிளஸ் பண்ணிடும், இந்த எந்த மனுஷனையும் உயர்த்திடும், இந்த பைபிள் எந்த மனுஷனையும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மாற்றிவிடும், இந்த பைபிள் தான் உன்னை உயர்த்தக்கூடிய வல்லமை உடையதுன்னு சொல்லி அவன் கைகளில் அந்த பழைய பைபிளை பரிசாக கொடுத்தார்கள். அவன் என்ன பண்ணா, அந்த பைபிளை வாசிக்க கூட வீட்டில் கரண்ட் கிடையாது, ஒரு விளக்க கொளுத்தி வச்சு அந்த விளக்கின் வெளிச்சத்தில் இரவும் பகலும் பைபிள் வாசிச்சான். சிஸ்டர் பிரதர், இந்த பைபிளில் இருக்கிற ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? உன் தேவைகளை பூர்த்தி செய்கிற வல்லம் இந்த பைபிளுக்கு உண்டு. ஞானம் இல்லாத நீ பைபிள் படிச்சா உனக்கு ஞானம் வந்துடும். பலனற்ற நீ பைபிள் படிச்சா உனக்கு பலன் வந்துடும். சுகம் இல்லாத நீ பைபிள் படிச்சா உனக்கு சுகம் வந்துடும். விடுதலை இல்லாத நீ பைபிள் படிச்சா உனக்கு விடுதலை வந்துடும். உன் பேரு புகழ்ச்சி கீர்த்தி அடையலனா இந்த பைபிளை வாசிச்சு பாரு, உனக்கு கீர்த்தி புகழ்ச்சி வந்துடும். அதுதான் இந்த பைபிளுக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. அவன் வாசிக்க 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 ஒரு தெய்வீக ஞானம் வந்தது, தாளந்துகள் வந்தது, திறமைகள் வந்தது. அதை பயங்கரமா வாசித்து முடித்தான். அல்லேலூயா, வாசித்து முடித்தான். சிஸ்டர் பிரதர், அந்த வாலிபன் எதிர்காலத்தில் யாரு தெரியுமா? அமெரிக்கா தேசத்தின் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல். ஆபிரகாம் லிங்கன் வாசித்த பைபிள் இதுவரைக்கும் அந்த ஒயிட் ஹவுஸ்ல இருக்குதான், ஒயிட் ஹவுஸ்ல இருக்குதான். அந்த பைபிள் எப்பவுமே சங்கீத புத்தகத்தில் ஒன்று திறக்கப்பட்டே இருக்குமா? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். இதுதான் ஆபிரகாம் லிங்கனுடைய ஃபேவரட் பைபிள் வசனமா. சங்கீதம் 34 என்னன்னு தெரியும், மறந்துட்டேன். என்னது சங்கீதம் 34? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். அந்த பைபிளை திறந்தாலே அந்த சங்கீதத்தில் தான் அது ஓப்பன் ஆகுமா? சங்கீதம் 34:4 ரைட். நல்லா கேளுங்க, ஒரு பைபிள் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சது பார்த்தீங்களா? அப்போ இந்த பைபிள் இன்றையிலிருந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கட்டும். இந்த பைபிள் இன்றையிலிருந்து உங்களை உயர்த்த ஆரம்பிக்கட்டும். இன்றையிலிருந்து உங்கள் சத்துருக்களை துரத்துக்கிற வல்லம் அந்த பைபிள்லேருந்து உங்களை வெளிப்பட ஆரம்பிக்கட்டும். இன்றையிலிருந்து உங்களுடைய பொருளாதாரம் எழும்ப ஆரம்பிக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அல்லேலூயான்னு சொல்லுங்க. இந்த பைபிள் உங்க கூட அனுதினமும் பேசட்டும்.
நான் நிறைய இடத்துல ஒரு சாட்சி சொல்வது உண்டு. ஒரு கண்காட்சியகத்தில் 3 பைபிள் வைக்கப்பட்டிருந்ததா. ஒரு பைபிள் புத்தம் புதிய பைபிள். எல்லாருக்குமே தங்களுடைய பைபிள் அழுக்காகிறது பிடிக்காது, அதை புதுசாக வச்சிருக்கணும்னு தான் விரும்புவோம். அதனால ஒரு பைபிள் புத்தம் புதிய பைபிள், ஒரு பைபிள் அதுவும் புதுசு தான், ஆனால் அந்த ஓரங்களெல்லாம் கொஞ்சம் மெலிந்து நலிந்து கொஞ்சம் அப்படி பழசா தெரிகிற மாதிரி இருந்தது. இன்னொரு பைபிள் அது கிழிஞ்சி கந்தலாகி அதை பார்ப்பதற்கே அகோரமாக அருவருப்பாக இருந்தது. இப்போ இந்த 3 பைபிளும் கண்காட்சியகத்தில் இருந்ததா. ஒரு பைபிள் என்ன சொன்னேன், என்ன பைபிள்? எத்தனை பேர் புத்தம் புதுசாக வச்சிருக்கீங்க பைபிளை? அப்படி உயர்த்தி காட்டுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே இல்லையா? சரி, ஒரு அம்மா தூக்கிட்டாங்க. வெரி குட், பைபிளை புதுசாக வச்சிருக்காங்க அம்மா. நல்லா 2 பேர் தூக்கி இருக்கிறாங்க. நல்லா தூக்கங்க, வெக்கப்படாது தூக்குங்க, கைகளை நல்லா தட்டும். சரி, எத்தனை பேர் பைபிள் எந்த புதுசு தான், ஆனால் கொஞ்சம் அது பழசா இருக்குதுன்னு சொல்றவங்களாம் ஒரு பைபிளை உயர்த்தி காட்டுங்க. நிறைய பேர் உயர்த்துறீங்க. நல்லா நல்லா தூக்குங்க, பைபிளை தூக்கு நம்ம வெக்கப்படவே. வெரி குட், அநேகருடைய கரங்கள் புது பைபிள் தான், ஆனால் கொஞ்சம் அது பழசா இருக்கிற மாதிரி. வெரி குட். எத்தனை பேர் கிழிஞ்ச பைபிள் ஐயா, பார்க்கறதுக்கு அகோரமா இருக்குதுன்னு அப்படி யாராவது இருக்கீங்களா இங்க? பைபிள் ஒரே ஒரு அம்மா பைபிள். ரைட், இது ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கு. சரி, நல்லா கேளுங்க. இப்போ அந்த புத்தம் புதிய பைபிள் அந்த மீதி இருக்கிற 2 பைபிளை பார்த்து சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சான்? ஏய், எங்கள் எஜமான் எவ்வளோ நல்லவர் பார்த்தியா, என்னை எப்படி வச்சிருக்கிறார் பாரு, எவ்வளோ புதுசாக இருக்கிறோம் பாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்தில் மாற்றினாங்க என்கிட்ட அவர் கையில், அப்படியே கொண்டு போய் என்னை ஷோகேஸில் வச்சார் பாரு. எப்படி சும்மா ஜம்முன்னு இருக்கிறோம் பார்த்தியா புதுசா அப்படின்னு மற்ற 2 பைபிளை பார்த்து கேலி செஞ்சது. எஜமான் பெரியவர், நல்லவர், எவ்வளோ அழகாக காப்பாற்றி போதே புதுசாகவே வச்சிருக்கிறார் பார். நடுவில் இருக்கிற பைபிள் சொல்லிச்சா, உன் எஜமான் என்ன பெரிய எஜமான், என் எஜமான் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, சண்டே ஆச்சுன்னா என்னை தேடுவார் பாரு. இங்கே தான் வச்சேன் பைபிளை, இங்கே தான் வச்சேன் பைபிளை, எங்கே போச்சு, எந்த யார் எடுத்து போட்டது, எந்த பிசாசு எடுத்து போட்டதுன்னு சொல்லி அவங்க பிள்ளைங்களெல்லாம் திட்டி, அவங்க மனைவியை திட்டி அந்த பைபிளை கண்டுபிடிச்சி, அது பார்த்தா சோஃபா கீழே எங்கேயாவது விழுந்திருக்கும், எங்கேயாவது மூளையில் இருக்கும், எங்கேயாவது கட்டலுக்கு பின்னாடி விழுந்திருக்கும். என்னை தேடி குச்சை விட்டு தள்ளி ஏதாவது போட்டு இழுத்து என்னை தூசியெல்லாம் தொடச்சி அடி மார்போடு அணைச்சிக்கிட்டு அந்த பிளெஸிங் ஏஜி சர்ச்சுக்கு தூக்கிட்டு வருவார் பாரு. எஜமான் எவ்வளோ நல்லவ தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிச்சான். இப்போ இந்த 3வது பைபிள் சொல்லிச்சான், உங்க 2 எஜமான் போல என் எஜமான் கிடையாது. என் எஜமான் என்னை கடினமாய் நடத்துகிறவர். அவர் என்னை நடத்துகிற விதமே பயங்கரமா இருக்கு. அதிகாலையில் எழுந்த உடனே அவர் தொடுகிற முதல் பொருளே நான் தான். காலையில எழுந்த உடனே என்னை எடுப்பார், அவருக்கு முன்பதாக என்னை வைப்பார், எனக்கு நேராக முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்துவார். அந்த காலை நேரத்தில் அவர் ஆராதனை செய்து தேவனை துதிக்கும் போது அவருடைய கண்ணீரெல்லாம் என் மேலதான் சொட்டும். அப்படியே அவருடைய கண்ணீரெல்லாம் என்னை நினைத்து 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 என்னை காலையில திறப்பார், என்னை வாசிப்பார், என்னை கோடிடுவார், என்னை வட்டமிடுவார், என்னை வருணங்கள் பூசுவார், அப்படியே எடுத்து மார்போடு அணைத்துக் கொள்வார். கர்த்தர் பேசிவிட்டார் என்று சொல்லி தேவனை துதிப்பார். அப்படியே இறுதிய சத்தம் டப் 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 லப் டப் லப் டப் என்ற சத்தத்தை நான் உணர்ந்து இருக்கிறேன். அப்படியே திரும்ப என்னை வாசித்து முடித்து விட்டு அப்படியே பேக்ல எடுத்து போடுவார், பஸ்ஸில் ஏறுவார். அந்த பஸ் நெருக்கமான பகுதியிலே போய் நிற்பார். அந்த இடத்த திரும்ப பைபிள் எடுப்பார். நெருக்கமான சூழ்நிலை இருந்தாலும் என்னை எடுத்து அந்த என்னை கசக்குவாங்க. அதன் மத்தியிலே அந்த பஸ்ஸில் ஒரு மூலையில் நின்று ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து என்னை வாசிப்பார். திரும்ப நெஞ்சோடு வைப்பார், ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். வேலை ஸ்தலத்துக்கு போவார், அந்த இடத்துல அவருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் எடுத்து என்னை வாசிப்பார். திரும்பி என்ன கோடிடுவார், ஒரு டேட்டை போடுவார் என் பக்கத்தில். அவர் என்ன செய்கிறாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் பக்கத்தில் டேட்டை போடுவார், அவர் பேரை எழுதுவார், பிள்ளைகள் பேரை எழுதுவார். திரும்பி என்னை வீட்டுக்கு கொண்டு வருவார், இரவெல்லாம் என்னை வாசிப்பார். அவருடைய தலைக்கு பக்கத்திலேயே நான் இருப்பேன். அவருக்கு பிரச்சனை வரும்போது என்னதான் எடுப்பாரு, அவருக்கு சந்தோஷம் வரும்போது என்னதான் எடுப்பாரு, அவருக்கு பிசாசின்
போராட்டம் வரும்போது என்னதான் எடுப்பாரு? அவருக்கு சரீரத்தில் இச்சை உணர்வுகள் எழும்பும் போது என்னதான் எடுப்பாரு? பிசாசின் வல்லமை, பாதாளத்தின் வல்லமை அவரை ஜெயம் எடுக்க எழும்பும் போது அவர் எடுக்கக்கூடிய முதல் பொருள் கருவி நான் தான். என்னை எடுத்தல்லவா இதுவரைக்கும் அவர் ஜெயம் பெற்றிருக்கிறார். என்னை எடுத்தல்லவா இதுவரைக்கும் அவர் தலை உயர்த்தப்பட்டிருக்கிறார். என்னை எடுத்து இதுவரைக்கும் அவர் கிறிஸ்துவ ஜீவியத்தில் வெற்றி உள்ள ஜீவியமாய் வாழ்ந்திருக்கிறார். அப்படி என் எஜமான் என்னையே கையாண்டு 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 என்னை பயன்படுத்தி இன்னைக்கு கிழிந்து நான் பீஸா இருக்கிறேன் அப்படின்னு அந்த பைபிள் சாட்சி சொல்லிச்சான். சிஸ்டர் பிரதர், இன்றைக்கு உன் புத்தகம் உன்னை குறித்து கொடுக்கிற சாட்சி என்ன? உங்க புத்தகம், உன் கையில் இருக்கிற கர்த்தர் கொடுத்த அந்த வேத புத்தகம் உன்னை குறித்து என்ன சாட்சி கொடுக்குது? என்ன சாட்சி கொடுக்குது? என்ன அப்படியே வச்சுட்டு சும்மா கடமைக்காக சபைக்கு கொண்டு வருவார்னு சாட்சி கொடுக்குதா? வாரத்தில் ஒரு முறை எங்க வச்சோன்னு மறந்து போய் தேடி 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 எடுத்துட்டு சபைக்கு போறாருன்னு சாட்சி கொடுக்குதா? அல்லது அவருடைய தியானமெல்லாம் நான் தான், அவருடைய வாழ்க்கையெல்லாம் நான் தான், அவருடைய மனைவியோடு அவர் செலவிட்ட நேரத்தை காட்டிலும், பிள்ளைகளோடு செலவிட்ட நேரத்தை காட்டிலும், கணவரோடு செலவிட்ட நேரத்தை காட்டிலும் என் கூட தான் அவர் அதிகமாக நேரத்தை செலவிட்டார் என்று உங்கள் புத்தகம் இந்த விதமான சாட்சி உங்களை குறித்து கொடுக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. சிஸ்டர் பிரதர், இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். எத்தனை பேர் இன்றையிலேருந்து இந்த பைபிள் வசனத்தை வாசிக்க ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? நீங்கள் ஒவ்வொரு நாளும் 5 அதிகாரம் வாசிச்சிங்கன்னா வருஷத்தில் ஒரு முறை பைபிள் வாசித்து முடிக்கலாம். 10 அதிகாரம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிச்சிங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை பைபிள் முடிக்கலாம். அப்போ வருஷத்துக்கு 2 முறை பைபிள் முடிக்கலாம். நீங்கள் தினந்தோறும் 20 அதிகாரம் வாசிச்சிங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை பைபிள் முடிக்கலாம். அப்போ வருஷத்தில் எத்தனை முறை பைபிள் முடிக்கலாம்? 4 முறை பைபிள் முடிக்கலாம். நீங்கள் 4 முறை பைபிள் முடிக்கிற நபராக மாறிட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், இந்த இடத்துல அடுத்த எழுப்புதல் வீராங்கனை வீரர் சத்தியமாக நீங்கள தான் இருப்பீங்க. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. ஆமாம், நீங்கள் அந்த அளவுக்கு பைபிள் மேலே பைத்தியமாக மாறிட்டீங்க, பரலோகமே உங்க மேல பைத்தியமா மாறிடும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜார்ஜ் முல்லர் என்கிற தேவ மனிதர் வேதாகமத்தை தன் ரட்சிக்கப்பட்ட பிறகு, பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு வேதத்தை முழங்கால்களிலே நின்று 200 முறை பைபிள் வாசித்து முடித்திருக்கிறார். சிஸ்டர், அவரெல்லாம் வாசிச்சார்னா நம்ம வாசிக்க முடியாதா? 200 முறை ஜார்ஜ் முல்லர் வேதாகமத்திலேயே முழங்காலிலேயே நின்று பைபிள் வாசித்திருக்கிறார். அடுத்த ஒரு 200 முறை சாதாரணமாக உட்கார்ந்து பைபிள் வாசித்து மொத்தம் 400 முறைக்கு மேல் அவருடைய வாழ்க்கையில் பைபிள் வாசித்து முடித்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வேதத்தோடு அதிக நேரம் செலவிட உங்களுக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று நாம் ஜெபிப்போம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. லபகா திடா பரகா திடா ரபமம மம லக சீதல பரகா திடா பலகா திடா கரபலப. கண்களை மூடுங்க. ஒருவேளை என்னால் பைபிள் வாசிக்க முடியல பிரதர், ஏதோ ஒரு போராட்டம் எனக்குள்ள இருக்குது பிரதர். ரபலா சீதல பரகா திடா பல ஷத்திரிபலி பரபல கத்துடா கல பரகா திடா பல ஓ ரமலா சீட்டிலி பிரீட்டா மனிசி லிப்ரிட்டோ மரகா திடா கரபல கத்திடா பல பரபலபா. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி உங்கள் கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்துங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற நேரம் அது. 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 ஒப்புக்கொடு, 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 ஒப்பு கொடுத்துரு. இன்றிரவு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துரு, ஒப்பு கொடுத்துரு. உன் வேதம் உன்னை குறித்து கொடுக்கிற சாட்சி என்ன? உன் வசனம் உன்னை குறித்து கொடுக்கிற சாட்சி என்ன? ஹல்லேலூயா. இந்த ஆண்டு 6 மாதங்கள் முடிந்து விட்டது. பாதி பைபிளாவது முடிச்சிட்டீங்களா? புதிய ஏற்பாடு முடிச்சிட்டீங்களா? பழைய ஏற்பாடு முடிச்சிட்டீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் தமது வார்த்தையை அனுப்பி உன்னை விடுவிக்க விரும்புகிறார். கர்த்தர் தமது வார்த்தையை அனுப்பி உன்னை தொடும்படி விரும்புகிறார். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி இன்றைக்கு உனக்குள் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படி விரும்புகிறார்.
ஓ ரதட கலபக திடக 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 லப்ரமணி சீட லப்ரக திடக ரோபலக திடக ரபலக திடக ரபலா. நல்லா கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி உன்னை வேதத்தை தொடாதபடிக்கு எதிர்த்து போராடுகிற அந்த சக்திகளை இப்ப எதிர்த்து நிற்க ஆரம்பி, எதிர்த்து நிற்க ஆரம்பி. டி மேஜர் எதிர்த்து நிற்க ஆரம்பி சிஸ்டர். நீ வேதத்தை தொட முடியாதபடி ஏதோ ஒரு அந்தகாரத்தின் வல்லமை, ஏதோ ஒரு பாவத்தின் வல்லமை, ஏதோ ஒரு இச்சையின் வல்லமை உன்னோடு கூட போராடுகிறது. இன்றைக்கு அந்த அந்தகாரத்தின் வல்லமை உன்னை விட்டு வெளியேறுவதாக, உன்னை விட்டு வெளியேறுவதாக. இதோ கர்த்தருடைய வார்த்தையின் அபிஷேகம் உனக்குள்ள நெருப்பாய் இப்போது இறங்கி வர போகிறது. உனக்குள் நெருப்பாய் இறங்கி வர போகிறது. உன்னை பெரியவனாய் மாற்றுவது வேத புத்தகம். உன்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றுவது வேத புத்தகம். உன் சோர்வில் உன்னை எழுப்புவது வேத புத்தகம். உலர்ந்து கிடக்கிற உன் ஜீவியத்தை உயிர்ப்பித்து அந்த உலர்ந்த எலும்புகளை சேர்த்து நரம்பு தோல் தசையால் மூடி உன்னை மகா பெரிய சேனையாய் நிறுத்தி உன்னை அந்த உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கில் இருந்து உன்னை திரும்ப தன் தேசத்துக்கு கொண்டு வருவது வேத வார்த்தை. ஓ லாபாகா தாடா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. அக்கினி இறங்கி வருகிறது. அக்கினி இறங்கி வருகிறது. இதோ பரலோகம் திறக்கப்பட்டு ஓ உங்கள் மேல ஒரு பட்டயம், உங்கள் மேல இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஆகிய கர்த்தருடைய வசனம் இதோ உங்கள் நாவில் இறங்கி வருகிறது. உங்கள் கரங்களில் ஒரு வசனமாகிய பட்டயம் கொடுக்கப்படுகிறது. இது முதற்கொண்டு நீ வசனத்தை பேசி ஜெபிக்க போகிறாய். உன் சூழ்நிலைகளை வசனத்தால் மேற்கொள்ள போகிறாய். உன்னோடு எதிர்த்து போராடுகிற அந்த பிசாசின் சக்திகளை, அந்த மனுஷீக சக்திகளை, அந்த சோர்வின் சக்திகளை வசனத்தை கொண்டு நீ எதிர்த்து ஜெயமெடுக்க போகிறாய். Receive the anointing. Fire! அக்கினி அக்கினி இறங்குது. ஓ தேவ வல்லமை இறங்குது. பெட்டுகொள் 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 பெட்டுகொள். ஓ லக்கா திடாபா லக்கா திடாபா. உன் மேல நெருப்பு இறங்கி வருது. அபிஷேகம் இறங்கி வருது. நீ வசனத்தை வாசிக்கும்படி கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். ஒரு எழுப்புதலின் வல்லமை இதோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உன்னுடைய இருதயம் பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. உனக்குள் அந்த எழுப்புதலின் வல்லமை வந்து விட்டது. நீ இந்த வார்த்தையை கேட்கும் போது கர்த்தருடைய வசனத்தின் மேல் ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, ஒரு வைராக்கியம் உனக்குள் இறங்கி விட்டது. ஓ லா கா தாடா. கர்த்தர் தொடுறாரு, கர்த்தர் தொடுறாரு, கர்த்தர் தொடுறாரு. இயேசு இந்த அறையில உலாவிக் கொண்டிருக்கிறார். இதோ அப்படி ஆணி பாய்ந்த கரங்கள் உன் தலையின் மேல் வருகிறது, 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 வருகிறது. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. உனக்கு ஏற்ற ஒரு வார்த்தை, உனக்கு ஏற்ற ஒரு வார்த்தை வருகிறது. ஓ லா கா திடாபா கா திடாபா. உன் சூழ்நிலையை மேற்கொள்ளுகிற ஒரு வார்த்தை வருகிறது. ஒரு ரேமா வருகிறது. ஒரு ஜீவனுள்ள வார்த்தை வருகிறது. லாந்தா காபாதிடா ரபகா தடா கதடா 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 கலாபகா திடாபலா. ஓ ஜெபிங்க 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 ஜெபிங்க. நல்ல அந்நிய பாஷையில பேசி, ஆண்டவரே நான் இதுவரைக்கும் உங்க வார்த்தையை சரியா நான் பயத்தோடு வாசிக்காம போயிருந்தா இப்ப என்ன மன்னிங்க. எனக்குள்ள அந்த வசனங்களை வாசிக்கிற ஒரு வைராக்கியம், ஆவியில வைராக்கியம், ஆவியில வாஞ்சை எனக்குள் எழும்புவதாக சொல்லி பாருங்க. இதோ கர்த்தர் உன்னை தொடுகிறார், கர்த்தர் உன்னை தொடுகிறார், கர்த்தர் உன்னை தொடுகிறார், கர்த்தர் உன்னை தொடுகிறார். சத்தியம் கேட்க முடியாத பஞ்ச காலம் வருவதற்கு முன்பதாக ஓ யோசேப்பு களஞ்சியங்களை சேர்த்து வைத்தது போல உனக்குள் சத்தியத்தை சேர்த்து வை, உனக்குள் வசனங்களை சேர்த்து வை, உனக்குள் வாக்குத்தத்தங்களை சேர்த்து வை. நீ பைபிள் எடுக்க முடியாதபடி உன் கரங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த சர்பங்களின் ஆவியை போய் உதறி தள்ளு. பவுல் அந்த சர்பத்தை அந்த தீயில உதறி தள்ளியது போல உன் கரங்கள் வேதத்தை தொடக்கூடாதபடி உன் கரங்களை கவி பிடிச்சிருக்கிற அந்த விஷ சர்பங்களை ஓ நெருப்புல போட்டு போய் எரி எரி எரியத எரியத எரியத. சத்தியத்தை பார்க்கும்படி உன் கண்கள் திறக்கப்படுவதாக, வசனத்தை பார்க்கும்படி உன் கண்கள் திறக்கப்படுவதாக, உன் கண்கள் மேல ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக, கர்த்தருடைய ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படி, வார்த்தையின்
புரிந்து கொள்ளும்படி இதோ உன் மனக்கண்கள் திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. நீ வசனத்தை வாசிக்க எழும்பி நிற்கும் போது உன் சத்துருக்கள் முறிந்து விழுகிறார்கள், முறிந்து விழுகிறார்கள், முறிந்து விழுகிறார்கள். இதோ உனக்கு விரோதமாய் மாந்திரிகம் செய்கிற அந்த கூட்டம் முறிந்து விழுது, முறிஞ்சு விழுது, முறிஞ்சு விழுது. நீ வசனத்தை எடுக்க தீர்மானிக்கும் போது அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நல்ல நல்ல கைகளை தட்டி, ஓ கர்த்தருடைய மகிமை அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறது, தேவ மகிமை அநேகர் மேல இறங்குகிறது, கர்த்தருடைய அபிஷேகம் அநேகர் மேல இறங்குகிறது. இதோ வானத்திலிருந்து உனக்கு நேராய் ஒரு வார்த்தை வருகிறது, வார்த்தை வருகிறது, வார்த்தை வருகிறது. ஜீவனுள்ள வார்த்தை, உன்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தை உன் தலையின் மேல அபிஷேகமாய் இறங்குகிறது. ஓ லாடா காடா பல்லா. நல்ல எவ்வளவு சத்தமா அந்நிய பாஷையில பேச முடியுமோ, எவ்வளவு சத்தமா பலத்த கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிக்க முடியுமோ, நல்ல நல்ல ஆவியில நிரம்பு, ஆவியில நிரம்பு, ஆவியில நிரம்பு. இன்றைக்கு அந்த கட்டுக்களை அவர் உடைத்தார். இன்றைக்கு அந்த வல்லமை உன்னை விட்டு வெளியேறி போகிறது. நீ சத்தியத்தில் நடப்பதை காட்டிலும் ஆண்டவருக்கு மேலான சந்தோஷம் ஒன்றும் இல்லையே. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தை பார்க்கிறேன். பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லையே. இன்றைக்கு இந்த வசனத்தை உன் கையில எடு. நீ சுடர் ஒளியாய் பிரகாசிக்க இதோ அந்த வார்த்தை உன் கரங்களில் வருகிறது. கர்த்தருடைய பட்டயம் உன் கரங்களில் வருகிறது. உன்னை சுடர் ஒளியாய் மாற்ற, உன்னை வானத்தின் நட்சத்திரமாய் மாற்ற, ஓ இருளில் இருக்கிற ஜனங்களை பிரகாசிக்க செய்ய உன் மேல் கர்த்தருடைய மகிமையாகிய அந்த வார்த்தை வருகிறது. அதை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஓ அந்த வசனத்து முனக்குள்ள ஒரு அக்கினியை மூட்டுகிறது, அக்கினியை மூட்டுகிறது. நீ இழந்த ஜெப ஆவிய இப்போது இந்த வசனமாகிய வார்த்தை உனக்குள் திரும்ப அனல் மூட்டுகிறது, அனல் மூட்டுகிறது. இங்கு சில சகோதரிகள் ஒரு காலத்தில் அக்கினியாய் ஜெபத்தில் பற்றி எரிந்தீர்கள். இன்னைக்கு அந்த ஜெப ஆவி இல்ல. இதோ அந்த ஜெப அபிஷேகத்தை ஊற்றுகிறார், ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். இங்க இருந்த சிலர் வீட்டுக்கு போன பிறகு உங்களால தூங்க முடியாது. நீங்க முழங்காலிலே நின்று பல மணி நேரம் ஜெபிக்க போறீங்க, கண்ணீரோடு ஜெபிக்க போறீங்க. ஓ உன் சத்துருக்கள் முறிந்து விழுகிற வரையிலும் உன்னை யாராலையும் ஒண்ணு செய்ய முடியாது. ரபாகா சிடாபாலா. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே. ஷகலாபகா சிடாலபரா. கைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்தி, அப்பா ஒரு வார்த்தை பேசுங்கப்பான்னு கெஞ்சு கேளுங்க. ஆண்டவரே ஒரு வார்த்தை பேசுங்க. சாமுவேலுக்கு முத வார்த்தையால் உம்மை வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே. ஒரு சிறு பிள்ளைய போல அவருடைய சமூகத்தில் அவர் பாதத்தை பிடிச்சு ஒரு வார்த்தை பேசுங்கப்பா. ஏன்பா பேச மாட்டீங்க? உங்க குரலை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? என்கிட்ட நீ பிரத்யட்சமா பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? ஐயோ என் வாலிப நாட்கள்ல அன்றாட என்னோட கூட பேசுகிற தெய்வம், சொப்பனங்கள் வழியா என்னோட கூட பேசுகிற தெய்வம், தரிசனங்கள் வழியா என்னோட கூட பேசுகிற தெய்வம், ஜபத்தில் என்னோட கூட பேசுகிற தெய்வம். இன்றைக்கு அந்த குரல் எங்க? இன்றைக்கு அந்த பேச்சு நின்று போனது. தேவனே, நான் உம்மை விட்டு துண்டிக்கப்பட்டிருப்பது போல ஒரு உணர்வு எனக்குள் ஆட்டி படைக்கிறது. இதோ இன்று இரவு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், இன்று இரவு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குள்ள அந்த தெய்வீக சக்தி, எனக்குள்ள அந்த தெய்வீக வல்லமை திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தையிலே பிணைக்கிற, திரும்பவும் கர்த்தருடைய வேதத்திலே கட்டுகிற அந்த தெய்வீக சக்தி எனக்குள் பாய்வதாக. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை கெஞ்சு கூப்பிடு. ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு போங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள எனக்கு ஒரு வார்த்தை வந்தே ஆகணும். நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள எனக்கு ஏற்ற ஒரு வசனம் என்னோட கூட நீ பேசித்தான் ஆகணும். உமது வார்த்தையை கேட்கும்படி நான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே.
உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும். நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே.